எல்லாருக்கும் ஹாய், நான் உங்க இளையராஜா. வெல்கம் டு ட்ரேடிங் மைண்ட் தமிழ். தி இன்டெலிஜென்ட் இன்வெஸ்டர் புக்கோட சாப்டர் 2ல இருக்கிற முக்கியமான விஷயங்களை பத்தி டீடைல்டா இந்த வீடியோல பார்க்கலாம். இந்த சீரிஸோட பிளேலிஸ்ட் லிங்க் கீழ டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்திருக்கேன், மறக்காம செக் பண்ணி பாருங்க. இந்த மாதிரி வீடியோஸை ரெகுலரா மிஸ் பண்ணாம பார்க்க நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துல இருக்க பெல் ஐகானையும் பிரஸ் பண்ணி வச்சுக்கோங்க. ஒரு சின்ன டிஸ்க்ளைமர், இந்த புக்கை படிச்சு நான் என்ன புரிஞ்சுக்கிட்டேனோ அதை தான் நான் ஷேர் பண்ண போறேன். நீங்க ட்ரேடிங் ஆர் இன்வெஸ்ட்மெண்ட் கத்துக்கிற ஐடியால இருக்கீங்க அப்படின்னா எங்களோட ட்ரேடிங் மைண்ட் எடு அப்படிங்கிற யூடியூப் சேனல் உங்களுக்கு கண்டிப்பா யூஸ்ஃபுல்லா இருக்கும். இன்னும் மோர் அட்வான்ஸ் நாலேஜை கெயின் பண்றதுக்கு tradingmainedu.in அப்படிங்கிற எங்களோட வெப்சைட்ல இருக்க கோர்சஸ் அண்ட் மென்டர்ஷிப் ப்ரோக்ராம்ஸை செக் பண்ணி பாருங்க. டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் கொடுத்துருக்கோம். பணவீக்கத்தையும் சரி, அதை கட்டுப்படுத்துறதுக்கான முயற்சியும் சரி அந்த காலத்துல பெரிய கவலையா இருந்துச்சு. ஒரு பக்கம் ஏற்கனவே கடந்த காலங்கள்ல பணத்தோட மதிப்பு அப்படிங்கிறது தொடர்ந்து இறங்கிக்கிட்டே இருக்கு. இன்னொரு பக்கம் இன்னும் எதிர்காலத்துல இந்த மதிப்பு அப்படிங்கிறது ரொம்ப அதிகமா குறையறதுக்கான வாய்ப்பு இருக்கு அப்படிங்கிற கவலையும் சரி நிறைய பேருக்கு இருந்துச்சு. அதுலயும் குறிப்பா ஒரு சில ஸ்பெகுலேட்டர்ஸோட நம்பிக்கையா அது இருந்துச்சு. இது எல்லாம் சேர்ந்து ஸ்டாக் மார்க்கெட்டோட கண்ணோட்டத்துல பெரிய தாக்கத்தை ஏற்படுத்துச்சு. ஒரு நிலையான வருமானத்தை சம்பாதிக்கிற மக்களுக்கு இந்த விலைவாசி ஏற்றத்தை சமாளிக்கிறது அப்படிங்கிறது ரொம்பவே கஷ்டமான ஒரு விஷயமா இருக்கும். இதே பிரச்சனை யாரெல்லாம் உங்களோட காசு சேவிங்ஸ் அக்கௌண்ட்ல சேர்த்து வச்சாங்களோ அவங்களுக்கும் பாத்தீங்கன்னா இருந்துச்சு. ஏன்னா இந்த சேவிங்ஸ் அக்கௌண்ட்ல எல்லாம் பெருசா பாத்தீங்கன்னா இன்ட்ரெஸ்ட் ரேட்டே இருக்காது. ரொம்ப கம்மியான அமௌண்ட் தான் நமக்கு இன்ட்ரெஸ்டா கிடைக்கும். ஆனா நம்ம இந்த விலைவாசி ஏற்றத்தை கம்பேர் பண்ணி பார்க்கும்போது ஓவராலா பாக்குறப்ப நம்மளோட சேவிங்ஸ் அக்கௌண்ட்ல இருக்கிற பணத்தோட மதிப்பு அப்படிங்கிறது இன்ட்ரெஸ்ட் வந்தாலும் கூட பாத்தீங்கன்னா அது இறங்கிக்கிட்டே தான் இருக்கும். பட் இருந்தாலும் ஸ்டாக் மார்க்கெட்ல இன்வெஸ்ட் பண்ணவங்களுக்கு பாத்தீங்கன்னா இந்த பிரச்சனை கொஞ்சம் கம்மியாகும். ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஏன்னா அவங்க முதலீடு பண்ண பணம் அப்படிங்கிறது லாங் டேர்ம்ல வளர்ந்துகிட்டே இருக்கும். அப்படி வளர்றது மட்டும் இல்லாம இன்ஃபிளேஷனையும் பீட் பண்ணி பாத்தீங்கன்னா க்ரோ ஆகிறதுக்கான வாய்ப்பும் இருக்கு. ஏன்னா விலைவாசி ஏறுறப்ப என்ன ஆகும் அப்படின்னு பாத்தீங்கன்னா நேச்சுரலாவே அந்த ஸ்டாக்கோட பிரைஸும் ஏறும். இப்போ ஒரு சில ஸ்டாக்ஸ்ல எல்லாம் டிவிடெண்ட் எல்லாம் கொடுப்பாங்க. அப்படி ஏதாவது கொடுத்தாங்க அப்படின்னா அவங்க கொடுக்குற அந்த டிவிடெண்ட் அமௌண்ட்டும் பாத்தீங்கன்னா ஏறும். ஆக்சுவலி நிறைய பேருக்கு இந்த குழப்பம் இருக்கு. அது எப்படி ப்ரோ இன்ஃபிளேஷன் ஏறதுனால ஸ்டாக்கோட பிரைஸும் ஏறதுக்கான வாய்ப்பு இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா, ரொம்ப சிம்பிளான ஒரு உதாரணம் நான் சொல்றேன். இப்போ ஒரு பெரிய 5 ஸ்டார் ஹோட்டல் வச்சிருக்கிற ஒரு கம்பெனி இருக்காங்க, ஓகேங்களா? சோ அவங்க இந்தியா ஃபுல்லா அங்கங்க பெரிய பெரிய 5 ஸ்டார் ஹோட்டல்ஸ வச்சிருக்காங்க. அவங்க கடந்த 30 வருஷமா இந்த இண்டஸ்ட்ரியில இருக்காங்க. 30 வருஷத்துக்கு முன்னாடி அவங்க ஹோட்டல்ல ஒரு ஒரு ஃபுல் மீல்ஸ், ஓகேங்களா, ஒரு பேச்சுக்கு சொல்றேன், ஒரு ஃபுல் மீல்ஸோட ரேட் பாத்தீங்கன்னா ஒரு 100 ரூபாய் இருந்துச்சுன்னு வச்சுக்கலாம். 30 வருஷம் கழிச்சு இன்னைக்கும் அதே 100 ரூபாய்க்கு தான் விற்பாங்களா? கண்டிப்பா இல்ல. ஓகே, பெரிய பெரிய ஹோட்டல் அப்படின்னா கண்டிப்பா காஸ்ட்லியா தான் இருக்கும். ஒரு 2000 ரூபான்னு வச்சுப்போமே. இப்ப 2000 ரூபானா என்ன ஆகுது? நிறைய வருமானம் வருது, ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் விஷயம் ரெவென்யூ, ஓகேங்களா? அந்த கம்பெனிக்கு, அதாவது அந்த நிறுவனத்துக்கு, அது ஹோட்டலாவே இருந்தாலும் அது ஒரு பிசினஸா பார்க்கலாம். வருமானம் அதிகமாகுது. இதனால என்ன ஆகுதுன்னா லாபமும் அதிகமாகுது. இதனால அந்த அந்த கம்பெனி மேல, அந்த பிசினஸ் மேல இருக்க மக்களோட நம்பிக்கையும் பாத்தீங்கன்னா அதிகமாகுது. அதனால அந்த கம்பெனி நிறைய முதலீட பாத்தீங்கன்னா இருக்கும். இதனால அந்த ஸ்டாக்கோட பிரைஸ் ஏறதுக்கான வாய்ப்பு அப்படிங்கிறது நிறையவே இருக்கு. இப்ப நான் சொன்ன விஷயத்தை எல்லாத்தையுமே ஒரு லாங் டேர்ம் பெர்ஸ்பெக்டிவ்ல யோசிச்சு பாருங்க, நல்லா புரியும். இந்த தெளிவான உண்மையை பார்த்த நிறைய பைனான்சியல் எக்ஸ்பர்ட்ஸ் இந்த முடிவை எடுத்தாங்க. நம்பர் 1, பாண்ட்ஸ் அடிப்படையிலேயே ரொம்ப கம்மியான சாதகம் இருக்கிற ஒரு முதலீடா பார்த்தாங்க. நம்பர் 2, காமன் ஸ்டாக்ஸ் பாண்ட்ஸை விட இயற்கையாவே ஒரு சிறந்த முதலீடா அவங்க நினைச்சாங்க. சில தொண்டு நிறுவனங்கள் அவங்களோட ஃபண்ட்ஸ் எல்லாத்தையுமே பாண்ட்ஸுக்கு கொஞ்சம் கூட அலோகேட் பண்ணாம, அதாவது பாண்ட்ஸ்ல கொஞ்சம் கூட அவங்களோட மணியை இன்வெஸ்ட் பண்ணாம அவங்களோட மொத்த பணத்தையுமே காமன் ஸ்டாக்ஸ்ல இன்வெஸ்ட் பண்ண சம்பவம் எல்லாம் பாத்தீங்கன்னா அப்ப நடந்திருக்கு. அந்த காலத்துல இது ஒரு பெரிய மாற்றமா இருந்துச்சு. ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, அதுக்கு முன்னாடி வரைக்கும் ட்ரஸ்ட் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் மெயினா ஹை குவாலிட்டி பாண்ட்ஸ்ல தான் இன்வெஸ்ட் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி ரூல்ஸே இருந்துச்சு. ஆனா அதுல ரொம்பவே கம்மியான ஒரு போர்ஷனை மட்டும் தான் ஸ்டாக்ஸ்ல இன்வெஸ்ட் பண்ணுவாங்க. பட் இப்ப நிலைமையா பாத்தீங்கன்னா தலைகீழா மாறிடுச்சு. இத கேட்கறவங்க புரிஞ்சுக்க வேண்டிய ரொம்ப முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, ஈவன் அது ஒரு ஹை குவாலிட்டி ஸ்டாக்காவே இருந்தாலும் அதனால மட்டுமே அது பாண்ட்ஸை விட ஒரு பெட்டர் இன்வெஸ்ட்மெண்ட் ஆகிறது எப்பவுமே. அதுலயும் குறிப்பா அந்த ஸ்டாக்கோட பிரைஸ் ரொம்பவே அதிகமா இருக்கிறப்போ அண்ட் அந்த ஸ்டாக்ல இருந்து வர டிவிடெண்ட் ஈல்ட் பாண்டோட ரிட்டர்ன்ஸை விட கம்மியா இருக்கும் போது பாண்ட்ஸை விட ஸ்டாக் தான் ஒரு பெட்டரான இன்வெஸ்ட்மெண்ட் அப்படின்னு சொல்றதுக்கும், ஸ்டாக்ஸை விட பாண்ட் தான் ஒரு சேஃபான இன்வெஸ்ட்மெண்ட் அப்படின்னு சொல்றதுக்கும் பாத்தீங்கன்னா பெருசா எந்த வித்தியாசமும் கிடையாது. இது மார்க்கெட்டை பொறுத்த வரைக்கும் காலங்காலமா இருக்கிற ஒரு அவுடேட்டடான ஒரு நம்பிக்கை. இந்த சாப்டர்ல ஆர்த்தர் இன்ஃபிளேஷனோட தாக்கத்தை அனலைஸ் பண்றதுக்கு நிறைய மெத்தட்ஸை யூஸ் பண்ண போறாரு. எதிர்காலத்துல விலைவாசி ஏறத பத்தின எதிர்பார்ப்பு நம்மளோட இன்வெஸ்ட்மெண்ட் டிசிஷன்ஸை எந்த அளவுக்கு பாதிக்க நம்ம அனுமதிக்கணும் அப்படிங்கறத ஒரு இன்வெஸ்டரா நம்ம தீர்மானிக்கிறது தான் இங்க நம்மளோட கோல். நிறைய பைனான்சியல் டாபிக் மாதிரி தான் ஃபியூச்சர் பாலிசியா நம்ம புரிஞ்சுக்கிறதுக்கும் கடந்த கால அனுபவங்களை பார்க்க வேண்டியது ரொம்பவே முக்கியம். பணவீக்கம் அப்படிங்கிறது ஒரு நாட்டுக்கு புது பிரச்சனையா, அதுலயும் குறிப்பா 1965 அது ரொம்பவே தீவிரமா இருந்த டைம்ல. இதே மாதிரி இல்ல இதை விட மோசமான ஒரு பணவீக்கம் ஏற்கனவே நடந்திருந்துச்சு அப்படின்னா அது இன்னைக்கு நம்ம பணவீக்கத்தை கையாளுறதுக்கு எந்த மாதிரியான பாடத்தை நமக்கு கத்து கொடுத்துருக்கோம். சோ இதெல்லாம் புரிஞ்சுக்கிறதுக்கு இந்த ஃபர்ஸ்ட் டேபிள பார்ப்போம். இந்த டேபிள்ல ஹிஸ்டாரிக்கலா இந்த
பணவீக்கம் எந்த மாதிரி இருந்திருக்கு அப்படிங்கிற டேட்டாவை ஆர்த்தர் நம்ம கூட ஷேர் பண்ணியிருக்காரு. அதோட சேர்த்து டாப் கம்பெனிஸோட ஸ்டாக் பிரைஸும் அதோட ஏர்னிங்ஸும் எந்த மாதிரி சேஞ்ச் ஆகிருக்கு அப்படிங்கிற டேட்டாவையும் ஷேர் பண்ணியிருக்காரு ஒரு கம்பேரிசனுக்காக. இந்த டேபிள்ல 1915ல இருந்து 1970 வரைக்குமான 55 வருஷத்தோட டேட்டா இருக்கு. அது எல்லாத்தையுமே ஒவ்வொரு 5 வருஷம் இன்டர்வல்ல பாத்தீங்கன்னா ஆர்த்தர் கொடுத்திருக்காரு. அண்ட் இன்னொரு முக்கியமான விஷயத்தை தெரிஞ்சுக்கோங்க, இப்ப நம்ம பார்க்க போற டேபிள்ல இருக்க டேட்டா அப்படிங்கிறது அமெரிக்கன் ஸ்டாக் மார்க்கெட் அண்ட் அமெரிக்காவோட இன்ஃப்ளேஷன் எந்த மாதிரி சேஞ்ச் ஆகிருக்கு அப்படிங்கறதோட ஹிஸ்டாரிக்கல் டேட்டா தான். நம்மளோட போன வீடியோல ஒரு விஷயத்த நான் சொல்லியிருப்பேன், நம்ம எதுக்காக ப்ரோ அமெரிக்காவோட டேட்டாவெல்லாம் தெரிஞ்சுக்கணும், நம்ம இந்தியாவோட டேட்டா தெரிஞ்சுக்கிட்டா அதுல கூட ஏதாவது ஒரு யூஸ் இருக்கு அப்படின்னு உங்களுக்கு தோணுச்சு அப்படின்னா நான் மறுபடியும் சொல்றேன், அந்த டேட்டா நமக்கு முக்கியமே கிடையாது. அந்த டேட்டாவை வச்சு ஆர்த்தர் நமக்கு என்ன சொல்லி கொடுக்குறாரு அப்படிங்கிற அந்த லெசன் தான் ரொம்ப முக்கியம். அண்ட் இந்த டேபிள்ல 1945க்கு பதிலா 1946 ஆர்த்தர் இன்க்ளூட் பண்ணியிருப்பாரு. ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா 1945ஓட செப்டம்பர்ல தான் வந்து செகண்ட் வேர்ல்ட் வார் முடிஞ்சது. வேர்ல்ட் வார் நடந்துகிட்டு இருந்த டைம் அப்படிங்கிறதுனால பிரைஸ்ல பயங்கரமான கண்ட்ரோல் இருந்துச்சு. சோ அந்த வார் டைம் பிளக்சுவேஷன் அவாய்ட் பண்றதுக்காக ஆர்த்தர் வந்து 1945க்கு பதிலா 1946 வந்து இன்க்ளூட் பண்ணியிருக்காரு. இதுதான் அந்த டேபிள். முதல்ல பாத்தீங்கன்னா பிரைஸ் லெவல் கொடுத்திருப்பாங்க. அதுல ஹோல்சேல் பிரைஸ் லெவல், அடுத்தது கன்சியூமர் பிரைஸ் லெவல் ரெண்டுமே கொடுத்திருப்பாங்க. இதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா ஜஸ்ட் இன்ஃப்ளேஷன் தான். ஓகேங்களா? ஒன்னு இத பெர்சன்டேஜா கால்குலேட் பண்ணுவாங்க, இல்ல ஒரு இண்டெக்ஸ் கால்குலேட் பண்ற மாதிரி ஒரு பேஸ் வேல்யூ வச்சு அதுல இருந்து வந்து அது எப்படி சேஞ்ச் ஆகுது அப்படிங்கறத கால்குலேட் பண்ணுவாங்க. இப்போ கன்சியூமர் அப்படின்னா நம்மள மாதிரி இருக்க பீப்புள். ஓகேங்களா? சோ நம்மள மாதிரியான நார்மல் ரீட்டைல் கன்சியூமர்ஸ். ஹோல்சேல் மார்க்கெட் அப்படிங்கிறது இண்டஸ்ட்ரி லெவல். ஓகே, சோ இப்போ ப்ரொடக்ஷனுக்காக பல்கா பர்ச்சேஸ் பண்றாங்க இல்லையா, இதெல்லாம் வந்து ஹோல்சேல் கேட்டகரியில வரும். ஏன்னா அவங்களோட இன்ஃப்ளேஷனும் எப்படி சேஞ்ச் ஆகுது அப்படிங்கறத நம்ம தெரிஞ்சுக்கணும். ஏன்னா அங்க வந்து இன்ஃப்ளேஷன் அதிகமாகுது அப்படின்னா கண்டிப்பா அது வந்து அந்த ப்ராடக்டோட பிரைஸ்ல வந்து பாத்தீங்கன்னா ஒரு ரிஃப்ளெக்ஷன் ஏற்படுத்தும். அதனால நம்மளோட இன்ஃப்ளேஷனும் ஏறும். ஓகேங்களா? சோ அதனால இந்த ரெண்டு கம்பேரிசனையுமே வந்து ஆர்த்தர் கொடுத்திருக்காரு. நெக்ஸ்ட் S&P 500 ஸ்டாக் இண்டெக்ஸ் ஐயோ. ஓகேங்களா? இதான் அந்த இண்டெக்ஸோட பிரைஸ் அண்ட் அந்த இண்டெக்ஸோட ஏர்னிங்ஸ் அப்படிங்கிறது வேற ஒன்றும் கிடையாது, ஏர்னிங்ஸ் பர் ஷேர் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது ஒரு கம்பெனி எவ்வளவு ப்ராஃபிட்டை ஜென்ரேட் பண்றாங்க, அந்த ப்ராஃபிட் டிவைடட் பை அந்த கம்பெனில எவ்வளவு அவுட்ஸ்டாண்டிங் ஷேர்ஸ் இருக்கு, அதாவது எவ்வளவு ஷேர்ஸ் வந்து பப்ளிக்கு கொடுத்திருக்காங்க, அந்த கவுண்ட் ரெண்டையும் டிவைட் பண்ணோம் அப்படின்னா ஏர்னிங்ஸ் பர் ஷேர் வந்துரும். சரி, ஓகே ப்ரோ, நீங்க சொல்றது புரியுது. ஒரு கம்பெனிக்கு ஏர்னிங்ஸ் பர் ஷேர் ஓகே. இப்போ இந்த இண்டெக்ஸ்க்கு எப்படி இந்த ஏர்னிங்ஸ் கண்டுபிடிப்பாங்கன்னா அதே மாதிரி தான். அதாவது இந்த இண்டெக்ஸை எப்படி கால்குலேட் பண்றாங்களோ அதே மாதிரி அந்த இண்டெக்ஸ்ல இருக்க கம்பெனிஸோட ஏர்னிங்ஸ் பர் ஷேர் எல்லாம் வச்சு அந்த இண்டெக்ஸ்க்கான ஏர்னிங்ஸை பாத்தீங்கன்னா கண்டுபிடிப்பாங்க. இது எதுக்காக கொடுத்திருக்காருன்னா ஸ்டாக் பிரைஸ் எப்படி மாறுது, அதே டைம்ல அந்த ஸ்டாக் பிரைஸுக்கு ஏத்த மாதிரி ஏர்னிங்ஸ் எப்படி வந்து அதிகரிச்சிருக்கு அப்படிங்கறத தெரிஞ்சுக்கிறதுக்காக தான். அண்ட் அப்படியே இந்த பக்கம் ஃபுல்லாவே அந்த சேஞ்ச் இன் பெர்சன்டேஜ். ஓகேங்களா? முன்னாடி இருந்த பீரியடுக்கும் இப்போக்கும் எவ்வளவு வந்து பெர்சன்டேஜ்ல சேஞ்ச் ஆகிருக்கு அப்படிங்கறது பாத்தீங்கன்னா ஆர்த்தர் இங்க கொடுத்திருப்பாரு. இந்த டேபிள பார்த்த உடனே நமக்கு தெரியுது இன்ஃப்ளேஷன் அப்படிங்கிறது ஏற்கனவே பாஸ்ட்ல நிறைய தடவை நடந்திருக்கு. அதுலயும் ஒரு சில டைம்லாம் ரொம்ப மோசமாவே வந்து நடந்திருக்கு அப்படிங்கிறது. அதுலயும் குறிப்பா 1915ல இருந்து 1920க்குள்ள தோராயமா 96% அளவுக்கு இன்ஃப்ளேஷன் வந்து இன்க்ரீஸ் ஆகிருக்கு. அதாவது அந்த டைம்ல, அதாவது 1915ல ஒரு 10 ரூபாய்க்கு நீங்க ஒரு பொருள் வாங்கிட்டு இருந்தீங்க அப்படின்னா 1920ல அதே பொருளை 20 ரூபாய் கொடுத்து வாங்குற நிலைமை இருந்திருக்கும். அதாவது விலைவாசி அப்படிங்கிறது அப்படியே டபுள் ஆகிடுச்சு அந்த டைம்குள்ள. இதை கம்பேர் பண்ணி பாக்குறப்போ 1965ல இருந்து 1970க்குள்ள இருக்கிற இன்ஃப்ளேஷன் அப்படிங்கிறது அவ்வளவு ஒன்றும் பெருசா நடந்த மாதிரி தெரியல. ஜஸ்ட் ஒரு 15% அளவுக்கு தான் வந்து இன்ஃப்ளேஷன் இன்க்ரீஸ் ஆகிருக்கு. இந்த பீரியடுக்குள்ளேயே, அதாவது 1920ல இருந்து 1965க்குள்ள மட்டும் 3 தடவை இந்த இன்ஃப்ளேஷன் அப்படிங்கிறது டிக்ளைன் ஆகிருக்கு. சிம்பிளா சொல்லணும்னா இதை வந்து டீஃப்ளேஷன் அப்படின்னு கூட சொல்லலாம். அதாவது விலைவாசி குறையறத வந்து டீஃப்ளேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் 6 தடவை இந்த இன்ஃப்ளேஷன் அப்படிங்கிறது அதிகரிச்சுக்கிட்டே இருந்திருக்கு டிஃபரெண்ட் ரேட்ல. இந்த ஹிஸ்டாரிக்கல் டேட்டாவெல்லாம் பாக்குறப்போ ஒரு இன்வெஸ்டரா ஒரு விஷயத்தை நம்மளால எதிர்பார்க்க முடியும். அது என்ன அப்படின்னா இந்த இன்ஃப்ளேஷன் அப்படிங்கிறது ஒண்ணு தொடரலாம், இல்ல திரும்பவும் வந்து ஃபியூச்சர்ல நடக்கலாம் அப்படின்னு. ஃபியூச்சர்ல இன்ஃப்ளேஷன் ரேட் எந்த மாதிரி இருக்கும் அப்படிங்கறத நம்மளால ப்ரெடிக்ட் பண்ண முடியுமா? துரதிருஷ்டவசமா அந்த டேபிள பார்த்த உடனே நமக்கு புரிஞ்சிருக்கும் இந்த டேட்டா அப்படிங்கிறது எப்படி எல்லாம் வந்து சேஞ்ச் ஆகுது அப்படிங்கிறது. பட் இருந்தாலும் அந்த கடைசி 20 வருஷத்துல ஒரு கன்சிஸ்டன்ட் பேட்டர்னை நம்மளால பார்க்க முடியும். அந்த டைம்ல ஆவரேஜா ஒரு வருஷத்துக்கு 2.5% அப்படின்னு இன்ஃப்ளேஷன் பாத்தீங்கன்னா அதிகரிச்சிருக்கு. பட் 1965ல இருந்து 1970ல மட்டும்
4.5% அப்படின்னு வருஷத்துக்கு இன்ஃபிளேஷன் வந்து அதிகமாகி இருக்கு. அதுலயும் குறிப்பா 1970ல மட்டும் 5.4% அளவுக்கு இன்ஃபிளேஷன் அதிகமாகி இருக்கு. ஏன்னா அந்த டைம்ல கவர்மெண்டோட பாலிசிஸ் எல்லாமே இன்ஃபிளேஷனுக்கு நேர் எதிரா இருந்துச்சு. பட் இருந்தாலும் ஃபெடரல் ரிசர்வ் இப்ப மாதிரி இல்லாம ஃபியூச்சர்ல இன்ஃபிளேஷனை கண்ட்ரோல் பண்றதுக்கு ஏதாவது ஸ்டெப்ஸ் எடுப்பாங்க அப்படிங்கிற ஒரு சின்ன நம்பிக்கை இருக்கிறதா ஆர்த்தர் சொல்றாரு. ஒரு இன்வெஸ்டரா ஃபியூச்சர்ல இந்த இன்ஃபிளேஷன் ரேட் அப்படிங்கிறது வருஷத்துக்கு 3% அளவுக்கு இன்க்ரீஸ் ஆகும் அப்படிங்கிற மாதிரி எதிர்பார்க்கிறது நியாயமா இருக்கும். ஏற்கனவே நம்ம பார்த்த பாஸ்ட் டேட்டாவை கம்பேர் பண்ணும்போது இந்த வேல்யூ அப்படிங்கிறது கொஞ்சம் அதிகம் தான். இன்வெஸ்டர்ஸ்க்கு 3% இன்ஃபிளேஷன் ரேட்னா என்ன? இந்த 3% இன்ஃபிளேஷன் ரேட்னால ஒரு நல்ல மீடியம் டேர்ம் டாக்ஸ் ஃப்ரீ பாண்ட்ஸ்ல இருந்து வர வருமானமோ இல்ல ஹை கிரேட் கார்ப்பரேட் பாண்ட்ஸ்ல இருந்து டாக்ஸ்க்கு அப்புறம் வர வருமானமோ பாதியா குறைஞ்சிரும். இது ஒரு பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தினாலும் அதை நம்ம மிகைப்படுத்தாம இருக்கிறது ரொம்பவே முக்கியம். அதாவது அது ஒரு பெரிய விஷயமா நம்ம எடுத்துக்க கூடாது. ஒரு இன்வெஸ்டரோட பர்ச்சேசிங் பவர் அப்படிங்கிறது வருஷம் குறைஞ்சுக்கிட்டே தான் இருக்கணும் அப்படின்னு எந்த ஒரு அவசியமும் கிடையாது. ஈவன் 3% ஆனுவல் இன்ஃபிளேஷன் ரேட் இருந்துச்சு அப்படின்னா கூட அவங்களோட அந்த பாதி வருமானத்தை வச்சே அவங்களோட பர்ச்சேசிங் பவர் அவங்களால தக்க வச்சுக்க முடியும். ஆர்த்தர் இங்க என்ன சொல்ல வராரு அப்படின்னா, நம்மளோட ரிட்டர்ன்ஸ் அப்படிங்கிறது இந்த இன்ஃபிளேஷனால பெருசா வந்து பாத்தீங்கன்னா பாதிக்கல. நம்மளோட வருமானத்துலதான் பாதி வருமானம் போயிருக்கு. பட் இருந்தாலும் நம்மளோட பர்ச்சேசிங் பவர் இன்னமும் அப்படியே தான் இருக்கு. இன்ஃபேக்ட் சொல்லணும் அப்படின்னா அதை தாண்டி சம் அமௌண்ட் வந்து நம்ம எக்ஸ்ட்ராவா வந்து ஏர்ன் தான் பண்ணிருக்கோம் இந்த இடத்துல. சோ இந்த இடத்துல நமக்கு எந்த வகையிலும் பாத்தீங்கன்னா லாஸ் இல்ல அப்படின்றாரு. அடுத்து நமக்கு லாஜிக்கா தோன்ற கொஸ்டின் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஹை கிரேட் பாண்ட்ஸ் தவிர மத்த அசெட்ஸ்ல இன்வெஸ்ட் பண்றதுனால மட்டும் ஒரு இன்வெஸ்டரால பெட்டரான ரிட்டர்ன்ஸ் அச்சீவ் பண்ண முடியுமா அப்படிங்கிறது. அதுலயும் குறிப்பா 1970, 71 அந்த காலகட்டங்கள்ல இந்த பாண்ட்ஸ் எல்லாம் ரொம்பவே அன்யூஷுவலான ரிட்டர்ன்ஸ் ஜெனரேட் பண்ணிட்டு இருந்தது. ஒரு உதாரணத்துக்கு வெறும் ஸ்டாக்ஸ் மட்டும் இருக்கிற போர்ட்போலியோ ஸ்டாக்ஸ் அண்ட் பாண்ட்ஸ் மிக்ஸ்டா இருக்கிற போர்ட்போலியோவை விட பெட்டரா பெர்ஃபார்ம் பண்ணுமா? காமன் ஸ்டாக்ஸை பொறுத்த வரைக்கும் அது நேச்சுரலாவே இன்ஃபிளேஷனை பீட் பண்ணிரும். அதே நேரத்துல நம்ம லாங் ரன்ல எடுத்து பார்த்தோம் அப்படின்னா பாண்ட்ஸை விட அதிகமான ரிட்டர்ன்ஸையும் அது ஜெனரேட் பண்றதுக்கான நிறைய வாய்ப்பு இருக்கு. அதோட கடந்த 55 வருஷமா ஸ்டாக் மார்க்கெட் எந்த மாதிரி பெர்ஃபார்ம் பண்ணிருக்கு அப்படிங்கறத அந்த டேபிள்ல நம்ம பார்த்திருப்போம். அதை பாக்குறப்போ ஹிஸ்டாரிக்கலி பாண்ட்ஸை விட ஸ்டாக்ஸ் தான் பெட்டரா பெர்ஃபார்ம் பண்ணிருக்கு அப்படிங்கிறது தெரியலையா என்ன? இந்த எல்லா கேள்விக்கான பதில கொடுக்கறது அப்படிங்கிறது கொஞ்சம் கஷ்டமான விஷயம் தான். என்னதான் கடந்த காலங்கள்ல காமன் ஸ்டாக்ஸ் பாண்ட்ஸை விட பெட்டராவே பெர்ஃபார்ம் பண்ணி இருந்தாலும் அந்த நம்பர்ஸை பாக்குறப்ப அது வேற ஒரு கதையை நமக்கு சொல்லும். ஒரு உதாரணத்துக்கு டோ ஜோன்ஸ் இண்டஸ்ட்ரியல் ஆவரேஜோட இண்டெக்ஸ் வேல்யூவை நம்ம எடுத்து பார்க்கலாம். 1915ல அது 77 இருந்தது. இதே 1970ல அது 753 பாத்தீங்கன்னா இன்க்ரீஸ் ஆகி இருந்தது. சோ ஆவரேஜா வருஷத்துக்கு 4% CAGR இருந்திருக்கு. அதாவது காம்பவுண்டட் ஆனுவல் growth rate அப்படின்னு சொல்லுவாங்க. இதோட ஒரு 4% அடிஷனலா நம்ம ஆட் பண்ணிக்கலாம் டிவைடண்ட் ஈல்டுக்காக. சோ ரெண்டையும் சேர்த்து பார்த்தோம் அப்படின்னா ஒரு வருஷத்துக்கு 8% அளவுக்கு ரிட்டர்ன்ஸ் கிடைச்சிருக்கு நமக்கு காமன் ஸ்டாக்ல இருந்து. இதே மாதிரி S&P காம்போசிட் இண்டெக்ஸை எடுத்து பார்த்தோம் அப்படின்னாலும் அதுலயும் கிட்டத்தட்ட சேம் ரிசல்ட்ஸ் நமக்கு வந்து பாத்தீங்கன்னா கிடைச்சிருக்கும். இந்த 55 வருஷ காலத்துல காமன் ஸ்டாக்ஸ்ல ஜெனரேட் ஆன 8% ரிட்டர்ன்ஸ் அப்படிங்கிறது பாண்ட்ஸ்ல கிடைச்ச இன்ட்ரெஸ்ட்டை விட ரொம்பவே அதிகம். என்னதான் இருந்தாலும் இப்ப கரண்டா ஸ்டாக்ஸால பாண்ட்ஸ் அளவுக்கு பாத்தீங்கன்னா ரிட்டர்ன்ஸை கொடுக்க முடியல. 55 வருஷமா பாண்ட்ஸை விட ஸ்டாக்ஸ் பெட்டராவே பெர்ஃபார்ம் பண்ணி இருந்தாலும் அந்த டைமுக்கு டாப் கிரேட் பாண்ட்ஸ்ல கிடைச்ச இன்ட்ரெஸ்ட் அளவுக்கு ஸ்டாக்ஸால ரிட்டர்ன்ஸை ஜெனரேட் பண்ண முடியல. இத பாக்குறப்ப இன்னொரு முக்கியமான கேள்வி நமக்கு வரும். அது என்ன அப்படின்னா, ஏற்கனவே பாஸ்ட்ல காமன் ஸ்டாக்ஸ் எந்த அளவுக்கு ரிட்டர்ன்ஸை ஜெனரேட் பண்ணிருக்கோ அதை விட அதிகமான ரிட்டர்ன்ஸை இதுக்கப்புறம் வர வருஷங்கள்ல அது ஜெனரேட் பண்ணும் அப்படின்னு நம்ம நம்புறதுக்கு ஏதாவது காரணம் இருக்கா அப்படின்னு. இந்த கேள்விக்கான தெளிவான பதில் நோ தான். என்னதான் ஃபியூச்சர்ல இப்ப இது வரைக்கும் ஸ்டாக்ஸ் பண்ண பெர்ஃபார்மன்ஸை விட பெட்டரா பெர்ஃபார்ம் பண்றதுக்கான வாய்ப்பு இருந்தாலும் கூட அதை நம்மளால உறுதியா வந்து சொல்லவே முடியாது. ஒரு இன்வெஸ்ட்மெண்டோட அவுட்கம் பத்தி நம்ம யோசிக்கிறப்ப ரெண்டு டிஃபரெண்டான டைம் ஃப்ரேமை நம்ம கன்சிடர் பண்ணணும். ஃபர்ஸ்ட் டைம் ஃப்ரேம் லாங் டேர்ம் டைம் ஃப்ரேம் அப்படின்னு ஆர்த்தர் சொல்றாரு. சோ இதுல வந்து அடுத்த 25 வருஷம் அப்படிங்கிற மாதிரி ஒரு லாங் டேர்ம் பெர்ஸ்பெக்டிவ்ல நம்ம யோசிச்சு பார்க்கணும். ரெண்டாவது டைம் ஃப்ரேம் அப்படிங்கிறது ஷார்ட் டேர்ம் ஆர் இன்டர்மீடியட் டேர்ம் அப்படின்னு சொல்றாரு. அதாவது அடுத்த 5 வருஷம் அடுத்த 7 வருஷம் இல்ல அதுக்கும் கம்மியா மார்க்கெட்ல என்ன நடக்கும் அப்படிங்கறத பத்தி நம்ம யோசிச்சு பார்க்கணும். ஷார்ட் டேர்ம்குள்ள ஒரு இன்வெஸ்டரோட ஃபைனான்சியல் அண்ட் சைக்காலஜிக்கல் ஸ்டேட் அப்படிங்கிறது இன்வெஸ்டிங்கோட லாங் டேர்ம் வியூவை விட வருஷம் மார்க்கெட்ல என்ன நடக்குது அப்படிங்கிற அனுபவத்துல இருந்து வடிவமைக்கப்படுது. இந்த சைக்காலஜிக்கல் ஸ்டேட்குள்ள நம்மளோட நம்பிக்கை, கவலை, நம்ம எடுத்த முடிவு திருப்திகரமா இருக்கா இல்லையா அப்படிங்கிற எல்லா விஷயமும் பாத்தீங்கன்னா அடங்கும். இந்த பாயிண்ட்ல நமக்கு ஒரு விஷயம் தெளிவாகி இருக்கும். அது என்ன அப்படின்னா, இன்ஃபிளேஷன் இல்ல டீஃபிளேஷன் அதுக்கும் காமன் ஸ்டாக்ஸோட பிரைஸுக்கும் ஏர்னிங்ஸுக்கும் எந்த விதமான டைரக்ட் ரிலேஷன்ஷிப்போ இல்ல கன்சிஸ்டன்ட் ரிலேஷன்ஷிப்போ இல்ல அப்படிங்கிறது. இதுக்கு ஒரு தெளிவான உதாரணத்தை கொடுக்கணும் அப்படின்னா 1966ல இருந்து 70 வரைக்குமான காலகட்டத்தை நம்ம பார்க்கலாம். அந்த டைம்ல இன்ஃபிளேஷன் அப்படிங்கிறது கிட்டத்தட்ட 22% அளவுக்கு அதிகரிச்சிருந்தது. 1946, 50 அந்த டைமுக்கு அப்புறம் இதுதான் ரொம்பவே அதிகம். பட் அதே டைம்ல நம்ம ஸ்டாக்கோட பிரைஸையும் ஏர்னிங்ஸையும் கம்பேர் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா அதுக்கு முன்னாடி 5 வருஷம் எந்த அளவுக்கு பெர்ஃபார்ம் பண்ணுச்சோ அதுல இருந்து பாத்தீங்கன்னா பயங்கரமா டிக்ரீஸ் ஆகிருக்கு.
இருக்கும். இதே நம்ம அந்த பீரியடோட அதாவது 1961 இருந்து 1965க்குள்ள நடந்த இன்ஃபிளேஷனை எடுத்து பார்த்தோம் அப்படின்னா அந்த டைம்ல ரொம்பவே கம்மியா தான் இன்ஃபிளேஷன் வந்து அதிகமாகி இருக்கும். சோ இந்த டேபிள பாக்குறப்ப உங்களுக்கே புரிஞ்சிருக்கும். இங்க இன்ஃபிளேஷன் பயங்கரமா ஏறி இருக்கு. ஆனா இந்த பக்கம் பாத்தீங்கன்னா ஸ்டாக்ல பெருசா வந்து குரோத்தே இல்ல. இதே அதுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா ஸ்டாக் மார்க்கெட் 50% மேல வந்து ரிட்டர்ன்ஸ் கொடுத்திருக்கோம் ஒரு 5 வருஷத்துல. ஆனா அந்த டைம்ல வந்து இன்ஃபிளேஷன் வந்து பெருசா வந்து சேஞ்சே ஆகல. சோ இந்த டேட்டாஸ பார்க்கும்போதே நமக்கு நல்லா தெரியுது இது ரெண்டுக்கும் நடுவுல எந்த விதமான கனெக்ஷனும் இல்ல அப்படிங்கிறது. இன்ஃபிளேஷனும் கார்ப்பரேட் ஏர்னிங்ஸும் அடுத்த முக்கியமான கண்ணோட்டம் அப்படிங்கிறது இந்த பிசினஸ் எல்லாம் எப்படி ஏர்ன் பண்றாங்க அப்படிங்கறத நம்ம ஸ்டடி பண்ணணும். கடந்த சில வருஷமா ஓவரால் எக்கனாமிக் ஆக்டிவிட்டிஸ்னால இந்த ரேட் அப்படிங்கிறது பயங்கரமா பிளக்சுவேட் ஆகிருக்கு. பட் ஆனா இன்ஃபிளேஷனை கம்பேர் பண்ணி பார்க்கும்போது அதுக்கும் இதுக்கும் சம்பந்தமே இல்லாத மாதிரி இருக்கு. உண்மையை சொல்லணும் அப்படின்னா கடந்த 20 வருஷமா இன்ஃபிளேஷன் இருந்தாலும் கூட இந்த ரேட் அப்படிங்கிறது தொடர்ந்து கம்மியாயிட்டே வரத நம்மளால பார்க்க முடியும். இந்த ஃபாலோட ஒரு பகுதிக்கு தாராளமான டிப்ரிசியேஷன் ரேட்டை பயன்படுத்தினதும் ஒரு காரணம். டிப்ரிசியேஷன் ரேட் அப்படிங்கிறது என்னன்னு கேட்டீங்கன்னா ஒரு அசட்டோட மதிப்பு எந்த அளவுக்கு இறங்குது அப்படிங்கறத மெஷர் பண்றதுக்கான ஒரு ரேட். இந்த ரேட்டை நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா எந்த அளவுக்கு அந்த அசட் அதோட மதிப்பை இழக்குது அப்படிங்கறத நம்ம தெரிஞ்சுக்க முடியும். சோ இந்த இடத்துல அந்த பிசினஸோட டிப்ரிசியேஷன் ரேட்டும் இதுக்கு ஒரு முக்கியமான காரணம் அப்படிங்கிற மாதிரி ஆர்த்தர் மீன் பண்றாரு. இன்னும் இதை பத்தி டீடைல்டா நம்ம அடுத்த டேபிள்ல பார்க்கலாம். ஆர்த்தரோட ரிசர்ச்ல இருந்து அவர் இன்வெஸ்டர்ஸ்க்கு என்ன சஜஸ்ட் பண்றாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா டோ ஜோன்ஸ் இண்டஸ்ட்ரியல் ஆவரேஜ்ல இருக்கிற ஸ்டாக்ஸ்ல கடந்த 5 வருஷத்துல எந்த அளவுக்கு ரிட்டர்ன்ஸ் ஜெனரேட் பண்ணிருக்கோ அதை விட அதிகமான ரிட்டர்ன்ஸா நம்ம எதிரே பார்க்க கூடாது. அதாவது கிட்டத்தட்ட ஒரு ஆவரேஜா 10% அளவுக்கு இப்ப ரிட்டர்ன்ஸ் ஜெனரேட் பண்ணிருக்கு அப்படின்னா அது அந்த 10% அப்படிங்கிறது எதுல இருந்துன்னா அந்த ஸ்டாக்கோட நெட் டான்ஜிபிள் அசெட் அதாவது அதோட புக் வேல்யூல இருந்து பாத்தீங்கன்னா நம்ம ஒரு 10% ரிட்டர்ன்ஸ் வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். இதுக்கு முதல்ல அந்த ஸ்டாக்கோட புக் வேல்யூ என்ன அப்படிங்கறத நம்ம தெரிஞ்சுக்கணும். அதுல இருந்து ஒரு 10% நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஆனா மார்க்கெட்டை பொறுத்த வரைக்கும் 1971 நடுப்பகுதியில அதோட ஆக்சுவல் புக் வேல்யூவை விட ரொம்ப அதிகமான பிரைஸுக்கு மார்க்கெட் வந்து ட்ரேட் ஆகிட்டு இருந்தது. அதாவது ஆர்த்தரோட கால்குலேஷன் படி புக் வேல்யூ பாத்தீங்கன்னா ஒரு 560 தான் இருக்கணும். பட் மார்க்கெட் வந்து கிட்டத்தட்ட 900 அப்படிங்கிற பிரைஸ்ல ட்ரேட் ஆகிட்டு இருந்தது. அண்ட் கரண்ட் மார்க்கெட் பிரைஸை கம்பேர் பண்ணும்போது ஏர்னிங்ஸும் கிட்டத்தட்ட 6.25% அளவுக்கு இருக்கு. இத பெரும்பாலும் நம்ம பிரைஸ் டு ஏர்னிங்ஸ் அப்படிங்கிற வேல்யூ வச்சு நம்மளால தெரிஞ்சுக்க முடியும். ஜூன் 1971ல டோ ஜோன்ஸோட ஒரு வருஷத்தோட ஏர்னிங்ஸை நம்ம கம்பேர் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா அது ஆக்சுவல் ஏர்னிங்ஸை விட கிட்டத்தட்ட 18 மடங்கு அதிகமா இருக்கிறத நம்மளால பார்க்க முடியும். இதுல இருந்தே நம்மளால டோ ஜோன்ஸ்ல இருக்க ஸ்டாக்ஸோட பிரைஸ் எல்லாம் எந்த அளவுக்கு ஹையர் வேல்யூல இருக்கு அப்படிங்கறத தெரிஞ்சுக்க முடியுது. ஆர்த்தர் போன சாப்டர்ல இதே மாதிரி பாத்தீங்கன்னா சில வேல்யூஸை சஜஸ்ட் பண்ணிருப்பாரு. அப்ப சஜஸ்ட் பண்ண வேல்யூவும் இப்ப சொல்ற வேல்யூவும் பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட சேமா தான் இருக்கும். போன சாப்டர்ல டிவிடெண்ட் ஈல்டு வந்து நம்ம 3.5% அளவுக்கு எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் அப்படின்னும் ஆனா அதோட சேர்த்து ஸ்டாக்கோட கேபிட்டல் அப்ரிசியேஷனும் கிட்டத்தட்ட ஒரு 4% அளவுக்கு இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா சொல்லியிருந்தாரு. அண்ட் இந்த growth கூட அந்த ப்ராஃபிட்டை ரீஇன்வெஸ்ட் பண்றதுனால தான் மெயினா கிடைக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பாரு. இப்போ நம்ம புக் வேல்யூல $1 இன்க்ரீஸ் ஆகிறதுனால மார்க்கெட் பிரைஸ் $1.6 அளவுக்கு ஏறுற மாதிரி நம்ம கன்சிடர் பண்ணிக்கலாம். ஆல்ரெடி பிளான் பண்ண 3% அப்படிங்கிற ஆனுவல் இன்ஃபிளேஷன் ரேட் ஆர்த்தர் அவரோட கால்குலேஷன்ல இன்க்ளூடே பண்ணிருக்க மாட்டாரு. அதாவது ஸ்டாக்கோட பிரைஸும் சரி ஏர்னிங்ஸும் சரி அந்த இன்ஃபிளேஷன்னால பாத்தீங்கன்னா பெருசா இன்க்ரீஸ் ஆகிற மாதிரி அவர் சொல்லியிருக்க மாட்டாரு. இதுக்கான காரணமா அவர் என்ன சொல்றாரு அப்படின்னா ஏற்கனவே நம்ம பாஸ்ட் டேட்டாவை பார்த்திருப்போம். இதே மாதிரியான இன்ஃபிளேஷன் இருந்தப்ப கூட அது பெருசா ஏர்னிங்ஸ்ல எந்த விதமான பாதிப்பையும் ஏற்படுத்தல அப்படிங்கறத நம்ம தெளிவா பார்த்திருப்போம். கடந்த 20 வருஷமா டோ ஜோன்ஸ் இண்டஸ்ட்ரியல் ஆவரேஜ்ல இருக்கிற ஸ்டாக்ஸோட ஏர்னிங்ஸ் growthக்கு ரொம்ப முக்கியமான காரணமே ஒன்னு அதிக அளவிலான இன்வெஸ்ட்மெண்ட் அமௌண்ட் ஸ்டாக் மார்க்கெட் குள்ள வந்தது, இன்னொன்னு அவங்க பண்ண ப்ராஃபிட்டையும் அவங்களோட பிசினஸ்ல ரீஇன்வெஸ்ட் பண்ணது. ஒருவேளை இன்ஃபிளேஷன் அதுல ஒரு பாசிட்டிவ் இம்பாக்ட் அதாவது ஒரு நேர்மறையான தாக்கத்தை ஏற்படுத்தி இருந்துச்சு அப்படின்னா ஏற்கனவே இன்வெஸ்ட் பண்ண கேபிட்டலோட வேல்யூ இன்க்ரீஸ் ஆகிருக்கும். அதனால ஏற்கனவே இன்வெஸ்ட் பண்ண கேபிட்டல் அட் த சேம் டைம் புதுசா இன்வெஸ்ட் பண்ற கேபிட்டல்ல ஏர்னிங்ஸும் அதிகமாக இருக்கும். இருந்தாலும் கடந்த 20 வருஷமா அப்படி ஒரு விஷயம் நடக்கவே இல்ல. ஈவன் தோ ஹோல்சேல் பிரைஸ் லெவல் 40% அளவுக்கு அதிகரிச்சப்ப கூட பிசினஸோட ஏர்னிங்ஸை பொறுத்த வரைக்கும் கன்சியூமர் பிரைஸ் லெவலும் சரி ஹோல்சேல் பிரைஸ் லெவலும் சரி ரெண்டுமே ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தும். அதுல கன்சியூமர் பிரைஸ் லெவலை விட ஹோல்சேல் பிரைஸ் லெவலோட தாக்கம் அப்படிங்கிறது கொஞ்சம் அதிகமாவே இருக்கும். ஆல்ரெடி இன்வெஸ்ட் பண்ண கேபிட்டல்ல ஏர்னிங்ஸ் அதிகரிச்சா மட்டும்தான் இன்ஃபிளேஷனால ஒரு ஸ்டாக்கோட வேல்யூவை ஏத்த முடியும். அதுதான் இன்ஃபிளேஷனால ஒரு ஸ்டாக்கோட வேல்யூ ஏறதுக்கு இருக்கிற ஒரே வழி. பட் ஆனா ஹிஸ்டாரிக்கல் டேட்டா பாக்குறப்ப அப்படி ஒரு விஷயம் நடக்கவே இல்ல. கடந்த கால எக்கனாமிக் சைக்கிள்ல அதாவது பொருளாதார சுழற்சி அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு பிசினஸ் செமையா பெர்ஃபார்ம் பண்ணுச்சு அப்படின்னா அதனால ஸ்டாக்கோட பிரைஸ் ஏறுச்சு. இதே பிசினஸ் கண்டிஷன் ரொம்பவே மோசமா இருந்துச்சு அப்படின்னா ஸ்டாக்கோட பிரைஸ் வந்து இறங்குச்சு. இதனால ஒரு சின்ன இன்ஃபிளேஷன் கூட ஒரு பிசினஸோட ப்ராஃபிட் அதிகரிக்க உதவும் அப்படின்னு பாத்தீங்கன்னா பொதுவாகவே ஒரு நம்பிக்கை உருவாச்சு. இதை ஆதரிக்கிற விதமா 1950ல இருந்து 1970க்குள்ள நடந்த விஷயங்களை நம்ம சொல்லலாம். ஏன்னா அந்த டைம்ல தான் ரொம்பவே செழிப்பாவும் விலையும் பாத்தீங்கன்னா ரொம்பவே அதிகமாயிட்டு இருந்தது.
பட் இருந்தாலும் ஒரு காமன் ஸ்டாக்கோட ஏர்னிங்ஸ்ல பெரிய தாக்கத்தை இன்ஃப்ளேஷன் ஏற்படுத்தல அப்படிங்கறத அந்த டேட்டா பாக்குறப்ப நமக்கு தெளிவா தெரியுது. உண்மையை சொல்லணும் அப்படின்னா அந்த ஏர்னிங்ஸ் ரேட்டை மெயின்டைன் பண்ண கூட அது ஹெல்ப் பண்ணல. அமெரிக்கன் கம்பெனிஸ் ஒட்டுமொத்தமா ப்ராஃபிட் அதிகரிக்கிறத தடுக்கிற மாதிரி நிறைய ஃபேக்டர்ஸ் தெளிவா இருந்துச்சு. அதுல ரெண்டு முக்கியமான ஃபேக்டர்ஸ் என்ன அப்படின்னா, நம்பர் 1, வர்க்கர்ஸோட salary இன்க்ரீஸ் ஆகுற ரேட் வந்து ப்ரொடக்ஷன்ல இருந்து வர கெயினை விட, அதாவது உற்பத்தியில இருந்து வர லாபத்தை விட அதிகமா இருந்துச்சு. ரெண்டாவது, அதிக அளவுல நியூ கேபிட்டல் அப்படிங்கிறது பிசினஸ் ரன் பண்றதுக்கு தேவைப்பட்டுச்சு. இதனால சேல்ஸுக்கும் ஏற்கனவே இன்வெஸ்ட் பண்ண கேபிட்டலுக்கும் இடையிலான ரேஷியோ பாத்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமா கம்மியாச்சு. இந்த டேபிள்ல கார்ப்பரேட் கம்பெனி எவ்வளவு கடன் வாங்கியிருக்காங்க, அதை வச்சு எவ்வளவு ப்ராஃபிட் பண்றாங்க, உங்க கேபிட்டலுக்கு எவ்வளவு அமௌண்ட் ஏர்ன் பண்ணிருக்காங்க அப்படிங்கிற டேட்டாவை நம்ம தெரிஞ்சுக்க முடியும். 1950ல இருந்து 1969 வரைக்குமான டேட்டாவை ஆர்த்தர் இங்க ஷேர் பண்ணிருக்காரு. ஃபர்ஸ்ட் காலம்ல கார்ப்பரேட் கம்பெனிஸ் எவ்வளவு கடன் வச்சிருக்காங்க அப்படிங்கறத பில்லியன் டாலர்ஸ்ல பாத்தீங்கன்னா கொடுத்திருக்காங்க. செகண்ட் அண்ட் தேர்ட் காலம்ல கார்ப்பரேட் கம்பெனிஸ் எவ்வளவு ப்ராஃபிட் பண்றாங்க அப்படிங்கறத நம்மளால பார்க்க முடியும். இது வந்து டாக்ஸ் அவங்க பே பண்றதுக்கு முன்னாடி இருக்கிற ப்ராஃபிட், இது அவங்க டாக்ஸ் பே பண்ணதுக்கு அப்புறம் இருக்க ப்ராஃபிட். கடைசி ரெண்டு காலம்ல அவங்க கேபிட்டலுக்கு அவங்க எவ்வளவு பெர்சன்டேஜ் ஏர்ன் பண்றாங்க அப்படிங்கிற டேட்டாவை ரெண்டு சோர்ஸ்ல இருந்து ஷேர் பண்ணிருக்காங்க. இது வந்து S&P ஓட டேட்டா. இதுல வந்து பாத்தீங்கன்னா 1950 and 1955 வந்து கார்ட்டல் அண்ட் விட்மனோட டேட்டா, அதாவது அங்க இருந்து எடுத்திருக்காங்க. 1960ல இருந்து 69 வரைக்கும் ஃபார்ச்சூன் அப்படிங்கிற இடத்துல இருந்து டேட்டாவை கலெக்ட் பண்ணிருக்காங்க. இன்ஃப்ளேஷன் அப்படிங்கிறது கம்பெனிக்கும் சரி, அதுல இன்வெஸ்ட் பண்ண இன்வெஸ்டர்ஸ்க்கும் சரி ரொம்ப பயனுள்ள ஒரு விஷயம் அப்படின்னு தான் எல்லாரும் நினைச்சுக்கிட்டு இருந்தாங்க. ஆனா இப்ப நம்ம பார்த்த டேபிள பார்த்தோன்னே உங்களுக்கு புரிஞ்சிருக்கு அதுக்கு அப்படியே அது ஆப்போசிட்டா இருக்கு அப்படின்னு. 1950க்கும் 1969க்கும் இடைப்பட்ட காலத்துல கம்பெனிஸோட கடன் விகிதம் எந்த அளவுக்கு அதிகமாகி இருக்கு அப்படிங்கறத நம்மளால நல்லாவே பார்க்க முடியுது. ஆனா அதே டைம்ல கார்ப்பரேட்டோட ப்ராஃபிட் எடுத்து பார்த்தோம் அப்படின்னா அது அந்த அளவுக்கு பெருசா ஒன்னும் பாத்தீங்கன்னா வளரல. கிட்டத்தட்ட கடன் அமௌண்ட் அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா இந்த பீரியட்ல 4 மடங்கு ஆகி இருக்கு. ஆனா கார்ப்பரேட்டோட ப்ராஃபிட் அப்படிங்கிறது கிட்டத்தட்ட ஒரு 2 மடங்குக்கும் அதிகமா தான் பாத்தீங்கன்னா சேஞ்ச் ஆகிருக்கு. முதல்ல ஒரு கம்பெனி எதுக்காக கடன் வாங்கணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, பிசினஸ் ரன் பண்றதுக்கு காசு அப்படிங்கிற ஒரு விஷயம் பாத்தீங்கன்னா கண்டிப்பா தேவைப்படும். அப்ப அந்த காசு எங்க இருந்து வரும் அப்படின்னா ரெவென்யூல இருந்து தான் வரும். ஓகேங்களா? இது ஒரு சைக்கிளிக் ப்ராசஸ் மாதிரி. ஒரு கம்பெனி ஒரு ப்ராடக்ட்டை வந்து கிரியேட் பண்றாங்க அப்படின்னு வச்சுக்கோங்க ஒரு உதாரணத்துக்கு. அதுக்கு அவங்க ஃபர்ஸ்ட் அந்த பிசினஸ் பண்றதுக்கு இனிஷியலா ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் அப்படின்னு ஒன்னு போட்டு தான் பாத்தீங்கன்னா அந்த பிசினஸே கிரியேட் பண்ண முடியும். அதுக்கப்புறம் அந்த கம்பெனி ரெவென்யூ பண்ண ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் வர ரெவென்யூ வச்சு தான் பாத்தீங்கன்னா பிசினஸ் ஆபரேஷன்ஸ் எல்லாத்தையுமே பண்ற மாதிரி இருக்கும். அதுல நிதி பற்றாக்குறை வந்துச்சு அப்படின்னா அந்த கம்பெனி வந்து பாத்தீங்கன்னா கடன் வாங்குவாங்க. குறிப்பா இதுல கவலை அளிக்கிற விஷயம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, அந்த டைம்ல இன்ட்ரெஸ்ட் ரேட்டையும் அதிகப்படுத்திட்டாங்க. பெரிய பெரிய கம்பெனிஸ் கடன் வாங்குறது அப்படிங்கிறது தொடர்ந்து அதிகரிச்சுக்கிட்டே இருந்துச்சு. இது பொருளாதாரத்துல ஒரு சுமையாவே இருந்துச்சு. அண்ட் அது மட்டும் இல்லாம இண்டிவிஜுவல் பிசினஸ் பண்றவங்களுக்கு அது ஒரு உண்மையான சவாலையும் ஏற்படுத்துச்சு. உதாரணத்துக்கு 1950ல கார்ப்பரேட்ஸோட கடனையும் இன்ட்ரெஸ்ட்க்கு அப்புறம் டாக்ஸ் பே பண்றதுக்கு முன்னாடி அவங்க ஜெனரேட் பண்ண ப்ராஃபிட்டையும் கம்பேர் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா அந்த கடனுக்கு 30% அளவுக்கு அவங்க வந்து பாத்தீங்கன்னா ப்ராஃபிட் பண்ணிருந்தாங்க. இதே பெர்சன்டேஜ் அப்படிங்கிறது 1969ல ஜஸ்ட் 13.2% குறைஞ்சது. இன்னும் 1970ல இந்த பெர்சன்டேஜ் ரொம்பவே மோசமான நிலைமைக்கு போயிருச்சு. சுருக்கமா சொல்லணும் அப்படின்னா ஒரு கம்பெனி ஸ்டாக்கோட 11% வருமானம் அப்படிங்கிறது புதுசா அவங்க வாங்குற கடனால மட்டும்தான் கிடைச்சது. இது அவங்களோட டாக்ஸ் கிரெடிட்டுக்கு அப்புறம் 4% இல்ல அதுக்கும் கம்மியான செலவா இருக்கும். ஒருவேளை 1950ல இருந்தே கார்ப்பரேட் கம்பெனிஸ் எல்லாம் அவங்களோட கடன் விகிதத்தை கரெக்டா மெயின்டைன் பண்ணிருந்தாங்க அப்படின்னா இன்ஃப்ளேஷன் இருந்தாலும் கூட ஒரு ஸ்டாக்கோட ஏர்னிங்ஸ் அப்படிங்கிறது இன்னுமே பாத்தீங்கன்னா கம்மியா தான் இருந்திருக்கும். ஏன்னா உங்க கடன் வாங்கல அப்படின்னா பிசினஸும் பண்ண முடியாது, பிசினஸ் பண்ணல அப்படின்னா ஏர்னிங்ஸும் இருக்காது. ஸ்டாக் மார்க்கெட்ல இருக்கிற பப்ளிக் யூட்டிலிட்டி கம்பெனிஸ் இந்த இன்ஃப்ளேஷனால பெரிய அளவுக்கு பாதிப்பை சந்திச்சாங்க. இந்த கம்பெனிஸ் கடன் வாங்குற விகிதமும் தொடர்ந்து அதிகரிச்சுக்கிட்டே இருந்துச்சு. அதே நேரத்துல ரெகுலேட்டரி ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ்னால ரேட்டை ஏத்துறதுக்கும் பாத்தீங்கன்னா ரொம்பவே கஷ்டப்பட்டுக்கிட்டு இருந்தாங்க. பட் இருந்தாலும் அந்த டைம்ல எலக்ட்ரிசிட்டி, கேஸ் பில்லு, டெலிபோனு இதோட ரேட்லாம் பாத்தீங்கன்னா ஜெனரலா இருந்த இன்ஃப்ளேஷனை விட ரொம்ப கம்மியா தான் இருந்துச்சு. அதாவது அதோட ரேட்லாம் வந்து பெருசா அந்த அளவுக்கு வந்து இன்ஃப்ளேஷன் அளவுக்கு இன்க்ரீஸ் ஆகல. இதனால ஏதோ ஓரளவுக்கு ஃபியூச்சர்ல நிலைமையை சமாளிக்கிறதுக்கான ஒரு பொசிஷன்ல இருந்தாங்க. சட்டப்படி இந்த கம்பெனிஸ் எல்லாம் அவங்க இன்வெஸ்ட் பண்ண கேபிட்டலுக்கு ஏத்த அளவுக்கு ரிட்டர்ன்ஸ் வர மாதிரி எந்த அளவுக்கு ரேட் வேணுமோ அதை சார்ஜ் பண்ணிக்கிறதுக்கு பாத்தீங்கன்னா இவங்களுக்கு அனுமதி இருந்துச்சு. இந்த சட்ட பாதுகாப்பு அப்படிங்கிறது இன்வெஸ்டர்ஸ்க்கு ஹிஸ்டாரிக்கலி ஒரு ப்ரொடெக்ஷன் மாதிரி இருந்துச்சு. அதுலயும் குறிப்பா இந்த இன்ஃப்ளேஷன் காலகட்டங்கள்ல. அண்ட் இந்த விஷயம் எதிர்காலத்திலயும் இதே மாதிரி தொடர்றதுக்கும் வாய்ப்பு இருந்துச்சு. இதெல்லாம் பாக்குறப்ப கடைசியா நம்ம என்ன முடிவுக்கு வரலாம் அப்படின்னா, டோ ஜோன்ஸ் இண்டஸ்ட்ரியல் ஆவரேஜ்ல இருக்கிற ஸ்டாக்ஸ் மாதிரியான ஸ்டாக்ஸ்ல இன்வெஸ்ட் பண்ணி அதுவும் குறிப்பா 1971 இறுதியில 8% இல்ல அதுக்கும் அதிகமான ரிட்டர்ன்ஸ் கிடைக்கும் அப்படின்னு நம்ம எதிர்பார்க்கவே கூடாது. ஈவன் இந்த நம்பர்ஸ் எல்லாமே ரொம்ப கன்சர்வேட்டிவாவே இருந்தாலுமே இதனால மட்டுமே நம்ம ஆல் ஸ்டாக் இன்வெஸ்ட்மெண்ட் ஸ்ட்ராட்டஜியை ஏத்துக்கணும் அப்படின்னு ஆகிறது. அதாவது ஆர்த்தர் என்ன சொல்ல வர்றாருன்னா, அட்லீஸ்ட் ஒரு 8% அளவுக்கு நமக்கு ரிட்டர்ன்ஸ் வந்து ஸ்டாக்ஸ்ல கிடைக்குது அப்படின்னா நம்ம எதுக்காக பாண்ட்ஸ் பக்கம் போகணும், நம்ம வந்து எல்லா நம்மளோட மொத்த பணத்தையும் வந்து நம்ம ஸ்டாக்ஸ்ல இன்வெஸ்ட் பண்ணலாம் அப்படின்னு
அப்படின்னு ஆகிறாது. ஃபியூச்சர்ல ஒரு விஷயத்த நம்மளால உறுதியா சொல்ல முடியும். அது என்ன அப்படின்னா, கம்பெனியோட ஏர்னிங்ஸும் சரி, மார்க்கெட் வேல்யூவும் சரி, கரெக்டா ஒரு பிக்ஸ்டு பெர்சன்டேஜ், அதாவது ஒரு 4% இல்ல வேற ஏதாவது ஒரு குறிப்பிட்ட நம்பர்ஸ்க்கு ஸ்டெடியா க்ரோ ஆகும் அப்படின்லாம் நம்மளால சொல்லவே முடியாது. ஜேபி மார்கன் இவர் வந்து அமெரிக்கால ரொம்ப ஃபேமஸான ஒரு பேங்கர் அண்ட் ஃபைனான்சியர். அவர் அடிக்கடி ஒரு விஷயத்த சொல்லுவாரு. அது என்ன அப்படின்னா, தே வில் ஃபிளக்சுவேட். அது ஏறும் இறங்கும் அப்படிங்கறது அதோட அர்த்தம். சோ இவர் சொல்ற அந்த ஃபிளக்சுவேஷனுக்கு ஆக்சுவலி என்ன மீனிங் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இப்போ ஒரு ஸ்டாக்க நம்ம கரண்ட் பிரைஸ்லயோ இல்ல ஃபியூச்சர்ல ஏதோ ஒரு பிரைஸ்லயோ வாங்க போறோம் அப்படின்னா, பல வருஷம் கழிச்சு நம்ம இன்வெஸ்ட் பண்ண அமௌண்ட்டுக்கு நம்ம எதிர்பார்த்த அளவுக்கு ரிசல்ட்ஸ் நம்மளால பார்க்க முடியாம போறதுக்கான வாய்ப்பும் இருக்கு. அதாவது அந்த ஆபத்து பாத்தீங்கன்னா நம்ம இன்வெஸ்ட் பண்றப்ப இருக்கு. நம்ம ஒரு பிளான்ல ஹிஸ்டாரிக்கல் டேட்டா எல்லாம் வச்சு ஒரு ஸ்டடி பண்ணி இன்னைக்கு நம்மளோட இன்வெஸ்ட்மெண்ட் ஜர்னியை ஸ்டார்ட் பண்றோம். 10 வருஷம் தொடர்ந்து நம்ம இன்வெஸ்ட் பண்ணிக்கிட்டே இருக்கோம். 10 வருஷத்தோட முடிவுல ஆவரேஜா நமக்கு ஒரு எவ்வளவு ரிட்டர்ன்ஸ் வந்திருக்கும் அப்படின்றத ஆர்த்தர் சொல்ற மாதிரி நம்மளும் ரொம்ப கன்சர்வேட்டிவாவே போலாம். ஓகே 11 to 12% வேணா வெறும் 10% ரிட்டர்ன்ஸ் வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். சோ இப்போ ஸ்டார்டிங்ல இருந்து மந்த்லி நம்ம எஸ்ஐபி மாதிரி பண்ணிட்டு இருக்கோம் ஏதோ ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட்ல. தோராயமா இந்த அமௌண்ட்டுக்கு ஓகேங்களா எந்த அளவுக்கான ரிட்டர்ன்ஸ் இருக்கும் அப்படிங்கறத ஒரு கால்குலேஷன் ஒரு அசம்ப்ஷன் நம்ம முன்னாடியே போட்டு வச்சிருப்போம். ஓகேங்களா சோ அதை தான் ஃபாலோ பண்ணுவோம். 15 வருஷத்துக்கு ஃபாலோ பண்றோம். இப்போ இந்த 15 வருஷத்தோட முடிவுல நமக்கு ஒரு ரிசல்ட்ஸ் வந்திருக்கும். மோஸ்ட் ப்ராபப்ளி ஓகேங்களா நம்ம வந்து லாஸை ஃபேஸ் பண்றதுக்கான வாய்ப்பு வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப 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 கம்மி. ஓகே நம்மளுக்கு வந்து 7 இயர்ஸ்க்கு மேல போகும்போது நம்மளுக்கு இன்வெஸ்ட் பண்ற அமௌண்ட்ல லாஸ் அப்படிங்கிற ஒரு விஷயம் வர்றதுக்கு ரொம்ப ரொம்ப சான்சஸ் கம்மியா தான் இருக்கும் ஸ்டாக் மார்க்கெட் இன்வெஸ்ட்மெண்ட் பொறுத்த வரைக்கும். பட் ஆனா இங்க நான் எதிர்பார்த்த அளவுக்கு ஒருவேளை ரிட்டர்ன்ஸ் வரலனா 10% நான் 10%ங்கிறதே கம்மி தான் லாங் டேர்முக்கு ஒரு பேச்சுக்கு சொல்றேன். ஆனா எனக்கு வந்து 8.5% ஒரு 9% தான் வந்திருக்கு அப்படின்னா அதை நான் எப்படி எமோஷனலா ஹேண்டில் பண்ண போறேன். சோ நான் என்ன சொல்ல வரேன்னா ஆர்த்தர் என்ன சொல்ல வராரு அப்படின்னா எதிர்காலம் எப்படி வேணாலும் இருக்கலாம். அதை யாராலையும் பாத்தீங்கன்னா கணிக்கவே முடியாது. சோ எல்லாத்துக்கும் தயாரா இருக்கிறது மட்டும்தான் நம்மளோட வேலை. 1929ல இருந்து 1932க்குள்ள நடந்த ஸ்டாக் மார்க்கெட் கிராஷ்ல இருந்து ஜெனரல் மோட்டார்ஸ் அண்ட் டோ ஜோன்ஸ் இண்டஸ்ட்ரியல் ஆவரேஜ் ரெக்கவர் ஆகிறதுக்கு கிட்டத்தட்ட 25 வருஷம் எடுத்துக்கிச்சு. இதை பார்க்கும்போது நமக்கு தெளிவா புரியுது லாங் டேர்ம்ல இன்வெஸ்ட் பண்றதுல எந்த மாதிரியான ரிஸ்க் எல்லாம் இருக்கு அப்படிங்கிறது. அதுலயும் குறிப்பா ஸ்டாக்ஸ்ல மட்டும் நம்ம இன்வெஸ்ட் பண்றோம் அப்படின்னா அதோட இப்ப நம்ம வெறும் ஸ்டாக்ஸ்ல மட்டும் இன்வெஸ்ட் பண்ணி வச்சிருக்கோம் அப்படின்னா மார்க்கெட்டோட எக்ஸ்ட்ரீம் பிளக்சுவேஷன் அதாவது ரொம்ப அதிகமா பிரைஸ் ஏறும்போது இல்ல பயங்கரமா மார்க்கெட் வந்து ஃபால் ஆகும்போது அது நமக்கு எமோஷனலி பாதிப்பை ஏற்படுத்தும். உதாரணத்துக்கு பிரைஸ் தொடர்ந்து ஏறிக்கிட்டே இருக்கு அப்படின்னா ரொம்பவே பாத்தீங்கன்னா எக்ஸைட் ஆயிடுவோம். இதே தொடர்ந்து ஷார்ப்பா வந்து பிரைஸ் ஃபால் ஆயிட்டே இருக்கு அப்படின்னா அந்த இடத்துல ரொம்பவே வருத்தமா இருக்கும். இன்னும் இன்ஃபிளேஷன் இதே மாதிரி கண்டினியூ ஆகும் அப்படிங்கிற எதிர்பார்ப்புல நம்ம வந்து இன்வெஸ்ட் பண்றோம் அப்படின்னா இந்த ரிஸ்க் அப்படிங்கிறது இன்னுமே பாத்தீங்கன்னா ஜாஸ்தி ஆகும். அந்த மாதிரி ஒரு சந்தர்ப்பத்துல ஒரு புல் மார்க்கெட்டை பார்க்கும்போது இதுக்கப்புறம் ஒரு தவிர்க்க முடியாத ஒரு கரெக்ஷன் வரலானோ இல்ல நம்ம ப்ராஃபிட்டை வந்து கொஞ்சம் செக்யூர் பண்ணிக்கலானோ பாத்தீங்கன்னா நமக்கு தோணவே தோணாது அந்த புல் மார்க்கெட்ல. ஏன்னா மோஸ்ட் ஆஃப் த காமன் இன்வெஸ்டர்ஸ்க்கு இந்த மாதிரியான புல் மார்க்கெட்டை பாக்குறப்போ அவங்க ஆல்ரெடி வாங்கியிருக்க ஸ்டாக்ஸை விற்கணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா மனசே வராது. ஏன்னா தொடர்ந்து பிரைஸ் ஏறிக்கிட்டே இருக்கு. மோஸ்ட்லி 2 விஷயம் பண்ணுவாங்க. ஒன்னு இன்னும் பிரைஸ் ஏறட்டும் அதுக்கப்புறம் நம்ம வந்து செல் பண்ணிக்கலாம் அப்படின்னு நினைப்பாங்க. இல்ல அப்படின்னா பிரைஸ் ஏறத பார்த்து தொடர்ந்து பாத்தீங்கன்னா பை பண்ணிட்டே இருப்பாங்க. அண்ட் இந்த மாதிரியான புல் ரன்னை வந்து இன்ஃபிளேஷன் தியரியோட கனெக்ட் பண்ணி இதே ஒரு காரணமா சொல்லி ஸ்டாக்ஸ் அவங்க பை பண்றதுக்கும் வாய்ப்பு இருக்கு. அண்ட் முன்னாடி சொன்ன மாதிரி ரேட் எவ்வளவு ஜாஸ்தியா இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா அவங்க கன்சிடரே பண்ண மாட்டாங்க. அதே மாதிரி டிவிடெண்ட் வந்து எவ்வளவு கம்மியா கொடுக்குறாங்க அப்படிங்கறதையும் பாத்தீங்கன்னா பார்க்கவே மாட்டாங்க. எதுவுமே இல்ல ஜஸ்ட் இப்ப பிரைஸ் ஏறிக்கிட்டு இருக்கு நம்ம ஒரு புல் மார்க்கெட்ல இருக்கோம் அப்படிங்கிற ஒரே காரணத்தினால அதுவும் இந்த புல் மார்க்கெட்டுக்கு வந்து இன்ஃபிளேஷன் ஒரு காரணம் அப்படிங்கறத தப்பா புரிஞ்சுக்கிட்டு தொடர்ந்து ஸ்டாக்ஸ்ல இன்வெஸ்ட் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. பட் இந்த மாதிரியான ஒரு அப்ரோச் அப்படிங்கிறது நமக்கு கடைசியில வருத்தத்தை தான் பாத்தீங்கன்னா கொடுக்கும். இன்ஃபிளேஷனை சமாளிக்கிறதுக்கு காமன் ஸ்டாக்ஸ் இல்லாம வேற என்னென்ன ஆல்டர்னேட்டிவ்ஸ் இருக்கு அப்படின்னு பார்க்கலாம். உலகம் ஃபுல்லாவே தன்னோட நாட்டோட காசு மேல நம்பிக்கை இல்லாதவங்க பண்ற ஒரே விஷயம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா தங்கத்தை வாங்கி ஹோல்ட் பண்றது. இருந்தாலும் இந்த விஷயம் அப்படிங்கிறது அமெரிக்கர்களுக்கு 1935ல இருந்து சட்டவிரோதமான ஒண்ணு அப்படின்னு ஆர்த்தர் சொல்றாரு. ஆக்சுவலி அவர் சட்டவிரோதம் அப்படிங்கறது எதை மீன் பண்றாருன்னா இது மத்த எல்லாருக்கும் ஓகே மத்த கண்ட்ரில இருக்க மக்களுக்கு எல்லாம் பரவாயில்ல. ஆனா இதே அமெரிக்கன் சிட்டிசன் இதே பண்ணிருந்தாங்க அப்படின்னா இது ஒரு நியாயமே இல்லாத ஒரு விஷயமா இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு. அது ஏன் அப்படிங்கறத நம்ம புரிஞ்சுக்கணும் அப்படின்னா அவர் சொல்ற டேட்டா பாயிண்ட்ஸ் நம்ம பார்க்கலாம். 1935ல இருந்து 1972 ஆரம்ப காலங்கள் வரைக்கும் ஓபன் மார்க்கெட்ல கோல்டோட பிரைஸ் அப்படிங்கிறது $32 அதாவது ஒரு அவுன்ஸ் $32 இருந்து $42 தான் பாத்தீங்கன்னா இன்க்ரீஸ் ஆகிருக்கு. கடந்த 35 வருஷத்துல அதாவது அந்த 35 வருஷத்துக்குள்ள 35% தான் மொத்தமாவே ஓகே வருஷத்துக்கு இல்ல மொத்தமாவே 35% தான் வந்து grow ஆகிருக்கு. ஓரளவுக்கு ரொம்ப கம்மியான அளவுக்கு grow ஆகி இருந்தாலும் கூட கோல்ட வாங்கி ஹோல்ட் பண்ணவங்களுக்கு இதுல எந்த ஒரு வருமானமும் இல்ல. இன்ஃபேக்ட் சொல்லணும்னா செலவு வேணா இருந்திருக்கும் ஸ்டோரேஜ் காஸ்ட். ஏன்னா இப்ப
கோல்டு எல்லாம் வாங்குறாங்க அப்படின்னா அதை சேஃபா வைக்கிறதுக்கு ஏதாவது லாக்கர்ஸ் யூஸ் பண்ணுவாங்க, இல்ல வாங்குறதுக்கே பாத்தீங்கன்னா மேபி கமிஷன்ஸ் ஏதாவது ஒரு வகையில வந்து அவங்களுக்கு செலவு இருந்திருக்கலாம். ஒருவேளை அவங்க கோல்டு வாங்குறதுக்கு பதிலா அந்த அமௌண்ட் எல்லாம் எடுத்துட்டு போயிட்டு சேவிங்ஸ் அக்கௌண்ட்ல போட்டு வச்சிருந்தாங்க அப்படின்னா கூட இன்ஃபிளேஷன், பேங்க்ல கொடுக்குற இன்ட்ரெஸ்ட் ரேட் இதெல்லாம் கம்பேர் பண்ணி பாக்குறப்போ கோல்டுல வந்ததை விட ரொம்ப அதிகமான ரிட்டர்ன்ஸ் அவங்க ஜஸ்ட் சேவிங்ஸ் அக்கௌண்ட்ல மட்டுமே போட்டு வச்சதுனால அவங்களால பண்ணியிருந்திருக்க முடியும். ஆக்சுவலி கோல்டு அப்படிங்கிறதும் சரி, சேவிங்ஸ் அக்கௌண்ட் அப்படிங்கிறதும் சரி, கிட்டத்தட்ட ரெண்டுமே ஒரு சேஃப் இன்வெஸ்ட்மெண்ட் தான். லிக்விடிட்டியும் ஜாஸ்தி. சேவிங்ஸ் அக்கௌண்ட்லன்னா நம்ம எப்ப வேணாலும் காசு போட்டு எப்ப வேணாலும் நமக்கு வேணா எடுத்துக்கலாம். அதே மாதிரிதான் தங்கமும். ஓகேங்களா? ரொம்ப கஷ்டப்பட்டு விக்கிற மாதிரியான ஒரு பொருளா அப்படின்னு கேட்டீங்கன்னா அதெல்லாம் எதுவுமே கிடையாது. ஆனா அமெரிக்கன் ஹிஸ்டரியில அந்த குறிப்பிட்ட வருஷங்கள்ல நடந்த ஒரு விஷயத்தினால ஆர்த்தர் இந்த மாதிரி சொல்றாரு. ஆனா இத கேட்கிற நமக்கே புரியும், என்ன ப்ரோ கோல்ட வந்து இந்த அளவுக்கு ஒரு ரொம்ப குறைவா மதிப்பிடுற மாதிரி இருக்கே அப்படின்னு கேட்டீங்கன்னா உண்மைதான். அதை பத்தி பின்னாடி நான் உங்களுக்கு டீடைல்டா சொல்றேன். டாலரோட வாங்கும் திறன் குறையறத சமாளிக்கிற அளவுக்கு கோல்டால பாத்தீங்கன்னா ரிட்டர்ன்ஸை கொடுக்க முடியல அப்படின்னு ஆர்த்தர் சொல்றாரு. இதனால கோல்டு மத்த டான்ஜிபிள் அசெட்ஸ், அதாவது அசையும் சொத்துக்கள் அப்படின்னு தமிழ்ல சொல்லுவாங்க, இன்ஃபிளேஷனை சமாளிக்கிறதுக்காக இதெல்லாம் இன்வெஸ்ட் பண்ணலாம் அப்படின்னு நினைக்கிற இன்வெஸ்டர்ஸ்க்கு கண்டிப்பா பாத்தீங்கன்னா இதெல்லாம் பாக்குறப்போ ஒரு டவுட் வரும். ஆக்சுவலி இந்த விஷயம் இந்த புக்கை பப்ளிஷ் பண்ண அந்த டைம்ல நிறைய எக்ஸ்பர்ட்டுக்கு பாத்தீங்கன்னா தோணி இருக்கு. அதுல ஒருத்தரான பீட்டர் எல் பெர்ன்ஸ்டைன் அப்படிங்கிறவரு பிரீஷியஸ் மெட்டல் மேல கிரஹம்க்கு இருக்கிற நம்பிக்கை அப்படிங்கிறது கம்ப்ளீட்டா தப்பானது, அதுலயும் குறிப்பா கோல்டு மேல அவர் வச்சிருக்கிற நம்பிக்கை அப்படிங்கிறது. ஏன்னா கிரஹம் இந்த புக்கை பப்ளிஷ் பண்ற அதே வருஷத்திலேயே கோல்டு வந்து இன்ஃபிளேஷனை விட அதிகமான ரிட்டர்ன்ஸ் பாத்தீங்கன்னா ஜெனரேட் பண்ணி இருந்துச்சு. அதே மாதிரி இன்னொரு ஃபைனான்சியல் அட்வைசர் வில்லியம் பெர்ன்ஸ்டைன் அப்படிங்கிறவரு ஒரு ஸ்மால் அமௌண்ட்டை நம்ம கோல்டு மாதிரியான பிரீஷியஸ் மெட்டல்ல இன்வெஸ்ட் பண்றதுனால நம்மளோட போர்ட்போலியோல ஒருவேளை அந்த கோல்டோ இல்ல அந்த பிரீஷியஸ் மெட்டலோ வந்து ரொம்ப மோசமா பெர்ஃபார்ம் பண்ணுச்சு அப்படின்னா அது ஒரு பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தாது அப்படின்னு சஜஸ்ட் பண்றாரு. அதாவது இப்ப நம்மளோட டோட்டல் அசெட்ல அட்லீஸ்ட் ஒரு 2% அளவுக்காவது நம்ம கோல்ட வந்து வச்சிருக்கலாம். ஏன்னா ரொம்ப கம்மியான பெர்சன்டேஜ் அலோகேட் பண்றப்ப ஓவரால் ரிட்டர்ன்ஸ்ல அது ஒரு பெரிய தாக்கத்தை பாத்தீங்கன்னா ஏற்படுத்தாது. பட் இதுவே வந்து கோல்டு பயங்கரமா பெர்ஃபார்ம் பண்ணிருச்சு, ஒரே வருஷத்துல 100% $50 இருந்து $100 அந்த மாதிரி எல்லாம் ஏறிச்சு அப்படின்னா நம்மளோட டோட்டல் அசெட்ல அது ஒரு சின்ன போர்ஷனாவே இருந்தாலும் இந்த அளவுக்கு அதிகமான ரிட்டர்ன்ஸ் வரும்போது அதனால நம்மளோட போர்ட்போலியோல பயங்கரமான சேஞ்ச் பாத்தீங்கன்னா அது ஏற்படுத்தும். பார்க்கவே நமக்கே பிரமிப்பா இருக்கும் நம்மளோட போர்ட்போலியோவை. இருந்தாலும் ஒரு ஸ்மார்ட் இன்வெஸ்டர் எப்பவுமே கோல்டுல டைரக்டா இன்வெஸ்ட் பண்றத பாத்தீங்கன்னா தவிர்ப்பாங்க. ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா முன்னாடியே பார்த்தா ஸ்டோரேஜ் காஸ்ட் இருக்கு, அது மட்டும் இல்லாம இன்சூரன்ஸ், மத்த செலவுகள் எல்லாமே இருக்கு. இது நம்ம ஊருக்கே நான் சொல்றேனே, இப்ப நம்ம கோல்டுல இன்வெஸ்ட் பண்றோம் அப்படின்னா, அதாவது ஆக்சுவலா பிசிக்கல் கோல்டு எடுத்துக்கலாம், ஏன்னா நிறைய இருக்கு, டிஜிட்டல் கோல்டு, பிசிக்கல் கோல்டு அப்படின்னு. பிசிக்கல் கோல்டுலயே ரெண்டு இருக்கு. ஓகே, வெறும் கோல்டு அப்படின்னு ஒன்னு இருக்கு, சரிங்களா? பியூர் கோல்டு மட்டும், சரிங்களா? சின்னதா கோல்டு பார், இத்தனை கிராம் காயின் அந்த மாதிரி பாத்தீங்கன்னா செஞ்சு வச்சிருப்பாங்க. இன்னொரு பக்கம் ஆர்னமெண்ட் பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு வந்து செய்கூலி, சேதாரம், மத்த விஷயங்கள்லாம் இருக்கு. ஓகேங்களா? காயினுக்கும் வந்து பாத்தீங்கன்னா மேபி அது இருக்கலாம், பட் ஒரு கம்மியான பெர்சன்டேஜா இருக்கலாம். ஓகே, பட் ஆர்னமெண்ட் அப்படின்னு வரும்போது அதுல ஒர்க் ஜாஸ்தி, அதனால கோல்டுக்கான ரேட் மட்டும் நம்ம கொடுக்க மாட்டோம், அந்த ஒர்க்குக்கான ரேட், அவங்களோட ப்ராஃபிட் எல்லாம் சேர்த்து தான் வந்து நம்ம பே பண்ற மாதிரி இருக்கும். இதுல முக்கியமான விஷயம் நீங்க தெரிஞ்சுக்க வேண்டியது என்ன அப்படின்னா, நீங்க கோல்டு ஜுவல்லரி வாங்கணும் அப்படிங்கிற ஐடியால இருக்கீங்க அப்படின்னா, அதாவது கோல்டுல செயின், வளையல், கம்மல் இந்த மாதிரி ஏதாவது ஒரு ஜுவல்லரியா வாங்கணுங்கிற ஐடியால இருக்கீங்க, அதுவும் கோல்டுல அப்படின்னா ஒன்னும் பிரச்சனை இல்லை, நீங்க அதுல வாங்கலாம். ஆனா கோல்டுல நான் இன்வெஸ்ட் பண்ணணும், கோல்டுல நான் என்னோட காசை இன்வெஸ்ட் பண்ணி வைக்க போறேன் அப்படிங்கிற பாயிண்ட் ஆஃப் வியூல இருக்கவங்க கோல்டு ஜுவல்லரி வாங்குறது ஒரு கரெக்டான சாய்ஸா இருக்காது. ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, நம்ம ஆக்சுவல் கோல்டு மட்டும் பர்ச்சேஸ் பண்ணல, அதுக்கான சார்ஜஸ் மத்த விஷயங்கள் எல்லாம் சேர்த்து தான் நம்ம பே பண்றோம். இதனால என்ன ஆகும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இப்ப நான் வந்து ஒரு 1 லட்சம் ரூபாய்க்கு வந்து கோல்டு வாங்குறேன்னா, இப்ப கோல்டு பாரா வாங்குறப்போ எனக்கு வந்து ஒரு குறிப்பிட்ட வெயிட்டேஜ்ல கோல்டு கிடைக்கும். ஜுவல்லரியா வாங்குறப்ப அதை விட கம்மியான குவான்டிட்டி தான் கிடைக்கும். சரிங்களா? ரெண்டுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்கு. அதனால கோல்டுல இன்வெஸ்ட் பண்றப்ப நீங்க என்ன பாயிண்ட் ஆஃப் வியூல பண்ண போறீங்க அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். அதை நல்லா யோசிச்சு பாத்துக்கோங்க. அதை பத்தி தான் இங்கேயும் சொல்றாங்க. சோ கோல்டுல டைரக்டா பண்றதுக்கு பதிலா வந்து கோல்டு மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் இருக்கு, பிரீஷியஸ் மெட்டல்ல மட்டும் இன்வெஸ்ட் பண்ற மாதிரியான நிறைய மியூச்சுவல் ஃபண்ட், அதுலயும் வந்து எக்ஸ்பென்ஸ் ரேஷியோ அப்படின்னு சொல்லுவாங்க. சரிங்களா? நம்மளோட ஃபண்ட்ஸ் எல்லாம் மெயின்டைன் பண்றதுக்கு ஒரு சார்ஜஸ் வந்து கலெக்ட் பண்ணிப்பாங்க நம்மளோட இன்வெஸ்ட்மெண்ட் அமௌண்ட்ல. அதுல less than 1%, ஓகே, less than 1% ஒரு percentage சார்ஜ் பண்ற மாதிரியான மியூச்சுவல் ஃபண்டா தேர்ந்தெடுத்து நம்ம வந்து அதுல இன்வெஸ்ட் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு சஜஷனை கொடுக்குறாங்க. சோ முன்னாடி சொன்ன மாதிரி நம்மளோட டோட்டல் அசெட்ல ஒரு 2% வரைக்கும் நம்ம வந்து கோல்டு இந்த மாதிரியான பிரீஷியஸ் மெட்டல்ல கண்டிப்பா இன்வெஸ்ட் பண்ணலாம். இதே 65 வயசுக்கு மேல இருக்கிறவங்களா இருந்தாங்க அப்படின்னா அவங்களோட டோட்டல் அசெட்ல up to 5% வரைக்கும் இன்வெஸ்ட் பண்ணலாம் அப்படின்னு சஜஸ்ட் பண்றாங்க. ஒரு இம்பார்ட்டன்ட் நோட், இந்த மாதிரியான முக்கியமான விஷயங்கள், இந்த மாதிரியான சஜஷன்ஸ், இது எல்லாத்தையுமே ஒரு ஹிண்ட் மாதிரி புதுசா ஒரு நோட் போட்டு எழுதி வச்சுக்கோங்க. பின்னாடி அது கண்டிப்பா நமக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். அண்ட் இன்னொன்னு, இதே வேல்யூவை தான் நம்ம வந்து ஃபாலோ பண்ணணும் அப்படிங்கறதெல்லாம் கிடையாது. ஒரு சஜஷனா இதை எடுத்துக்கலாம். பட் இந்த வேல்யூஸ், இந்த நம்பர்ஸ் எல்லாம் நமக்கு ஏத்த மாதிரி நம்ம தான் ஆக்சுவலி ஸ்டடி பண்ணி ஃபிக்ஸ் பண்ணணும். அண்ட் இன்னொரு முக்கியமான விஷயம், இது வந்து ஆர்த்தர் சொன்னது கிடையாது. ஓகேங்களா? பெஞ்சமின் கிரஹம் சொன்ன
சொன்ன விஷயம் கிடையாது. ஜேசன் ஸ்பீக் வந்து அதுக்கப்புறம் ஃபுட் நோட்டா இந்த விஷயத்தை பாத்தீங்கன்னா ஆட் பண்ணியிருப்பாரு. அகைன் நம்ம கண்டினியூ பண்ணலாம். சோ இதுக்கப்புறம் நம்ம பார்க்க போறது எல்லாமே பெஞ்சமின் கிரஹம் சொல்ற விஷயங்கள் தான். நிறைய விதமான வேல்யூபிள் ஐட்டம்ஸ் இருக்கு. உதாரணத்துக்கு சொல்லணும் அப்படின்னா டைமண்ட்ஸ், ஃபேமஸான பெயிண்டிங், ரேரான புக்ஸ், ஸ்டாம்ப், பழைய காயின்ஸ், இந்த மாதிரி கடந்த சில வருஷங்களா இந்த பொருட்களோட மதிப்பெல்லாம் பயங்கரமா ஏறி இருக்கிறத நம்மளால பார்க்க முடியும் அப்படின்னு ஆர்த்தர் சொல்றாரு. இருந்தாலும் பல தருணங்கள்ல இந்த பிரைஸ் எல்லாம் பார்க்கிறதுக்கு ஆர்டிபிஷியலா, அன்ஸ்டேபிளா, அன்ரியலிஸ்டிக்கா இருக்க மாதிரி இருக்கு. உதாரணத்துக்கு 1804 சேர்ந்த ஒரு யூஎஸ் டாலரை ஒரு ரியல் இன்வெஸ்ட்மெண்டா நினைச்சு அதுக்கு $67,500 கொடுத்து வாங்குறது அப்படிங்கிறது ரொம்ப கஷ்டமா இருக்கும். ஆக்சுவலா அந்த காயின் அந்த வருஷத்தை சேர்ந்ததே கிடையாது. ஆர்த்தர் ஒத்துக்கிறாரு இந்த பழங்கால பொருட்கள் பொறுத்த வரைக்கும் அவர் ஒரு எக்ஸ்பர்ட் இல்ல அப்படின்னு. ஈவன் இந்த புக்கை படிக்கிற மோஸ்ட் ஆஃப் த பீப்புள்ஸும் பாத்தீங்கன்னா அதுல எக்ஸ்பர்ட்டா இருக்க மாட்டாங்க. பட் இருந்தாலும் இந்த மாதிரி ஐட்டம்ஸ்ல இன்வெஸ்ட் பண்றது அப்படிங்கிறது மோஸ்ட்லி பாத்தீங்கன்னா கஷ்டமாவும் இருக்கும், அதே நேரத்துல ஆபத்தானதாவும் இருக்கும். அடுத்த சாய்ஸா ஆர்த்தர் சொல்றது என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா ரியல் எஸ்டேட். ரியல் எஸ்டேட் பொறுத்த வரைக்கும் லாங் டேர்ம்ல இதுவுமே வந்து பயங்கரமான ரிட்டர்ன்ஸ் ஜெனரேட் பண்ணக்கூடிய ஒரு அசெட் கிளாஸ் தான். அதுலயும் இன்ஃப்ளேஷன் எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப ஈஸியாவே இது பீட் பண்ணிரும். எப்படி ஸ்டாக் மார்க்கெட்ல நமக்கு இன்ஃப்ளேஷன் ஒரு வகையில அந்த ஸ்டாக் பிரைஸ், earnings அதெல்லாம் இன்க்ரீஸ் பண்றதுக்கு மேபி ஒரு காரணமா இருக்கலாமோ, அதே விஷயம் பாத்தீங்கன்னா ரியல் எஸ்டேட்டுக்கும் இருக்கு. ஓகேங்களா? சோ காஸ்ட் ஏற ஏற ரியல் எஸ்டேட் வேல்யூவும் வந்து சேஞ்ச் ஆகிறதுக்கான நிறைய பாசிபிலிட்டிஸ் இருக்கு. இருந்தாலும் ரியல் எஸ்டேட்ல வேல்யூ அப்படிங்கிறது எதை பொறுத்து இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா எல்லா லேண்டும் ஒரே பிரைஸ்ல இருக்காது. ஓகேங்களா? இப்ப நான் சென்னையில ஒரு இடம் வாங்குறதும் திருச்சியில ஒரு கிராமத்துல ஒரு இடம் வாங்குறதும் பாத்தீங்கன்னா ஒண்ணு கிடையாது. சரிங்களா? ஒரே அளவு ரெண்டுலயுமே பாத்தீங்கன்னா ஒரு கிரவுண்ட் வாங்குறேன் அப்படின்னா இங்க வந்து பாத்தீங்கன்னா 2 கோடி 3 கோடி அப்படின்னு போகும். இதே கிராமத்துல வந்து ஒரு 5 லட்சம் 10 லட்சத்துக்கு கூட வாங்கலாம். ஒரு விஷயம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா ரேட்ல பயங்கரமான சேஞ்சஸ் இருக்கும் ஒண்ணு. ரெண்டாவது விஷயம் ஒரே இடத்துலயே அந்த ரேட்டோட பிளக்சுவேஷன் ஜாஸ்தி ஆகும். இதுக்கு ஒரு சிம்பிள் உதாரணம் நான் இப்ப லைவா எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணதே சொல்றேன். ஒரு 4 வருஷத்துக்கு முன்னாடி வரைக்குமே எங்க ஏரியால ரியல் எஸ்டேட் வேல்யூ அப்படிங்கிறது ரொம்ப கம்மி தான். பட் எப்ப வந்து இந்த மெட்ரோ ஒர்க்க ஸ்டார்ட் பண்ணாங்களோ அதுல இருந்து பயங்கரமா கிட்டத்தட்ட என் கண்ணுக்கு தெரிஞ்சு 1.5 மடங்குல இருந்து 2 மடங்கா ரேட் ஏறிடுச்சு. ஒரு ஸ்கொயர் ஃபீட் வந்து ஒரு 2000 2500 அப்படின்னு இருந்துச்சு அப்படின்னா அது கிட்டத்தட்ட 4000 5000 அப்படின்னு பாத்தீங்கன்னா மொத்தமா சேஞ்ச் ஆகிருச்சு. வேற என்னென்ன ப்ராப்ளம்ஸ் எல்லாம் இதுல இருக்கு அப்படின்னா லொகேஷனை தப்பா சூஸ் பண்றது. ஏன்னா ரியல் எஸ்டேட்டை இப்போ நமக்கு ஒரு வீடு வேணும், சொந்தமா வீடு வேணும், அதெல்லாம் ஓகே, தனி இன்வெஸ்ட்மெண்டா பார்க்கலாம். என் காசு வளரணும், அதுக்கு நான் ஒரு விஷயத்துல இன்வெஸ்ட் பண்ணி வைக்கணும், அதுக்கு நான் வந்து ரியல் எஸ்டேட்டை சூஸ் பண்றேன்னா தப்பான லொகேஷனை சூஸ் பண்ணிட்டோம் அப்படின்னு வச்சுக்கோங்களேன், நம்ம இன்வெஸ்ட் பண்ண வேல்யூ க்ரோ ஆகாது, மேபி அந்த வேல்யூ குறையறதுக்கும் வாய்ப்பு இருக்கு. இதுக்கும் ஒரு உதாரணம் சொல்லணும்னா இப்போ சிட்டிக்கு வெளியில ஓகேங்களா ஒரு இடம் இருக்கு, அங்க ஏதோ வந்து ஒரு டெவலப்மெண்ட் ப்ராஜெக்ட் வரதா வந்து பேச்சுவார்த்தை போயிட்டு இருக்கு. ஓகே, இதுக்குமே இப்ப கரண்டா போயிட்டு இருக்க ஒரு இஷ்யூவே எடுத்துக்கலாம், பரந்தூரே எடுத்துக்கலாமே. எப்ப அங்க அந்த ஏர்போர்ட் வரப்போகுதுன்னு சொன்னாங்களோ 1000 2000 அப்படின்னு, அதாவது என்ன சொல்ற தௌசண்ட்ஸ்ல இருந்த லேண்டோட ரேட் லாக்ஸுக்கு போயிருச்சு, லாக்ஸ்ல இருந்ததெல்லாம் க்ரோர்ஸ்க்கு போயிருச்சு. ஏன் அப்படின்னா அங்க ஏர்போர்ட் அப்படிங்கிற ஒரு பெரிய டெவலப்மெண்ட் வருது. ஏர்போர்ட் வருதுன்னா ஏதோ தனியா வெறும் ஏர்போர்ட் மட்டும் அங்க இருக்குமான்னு கேட்டீங்கன்னா அப்படிலாம் கிடையாது. அந்த ஏர்போர்ட் சுத்தி ஒரு பெரிய ஒரு எப்படி சொல்றது ஒரு டெவலப்மெண்ட்டே நடக்கும். நிறைய இண்டஸ்ட்ரீஸ் வரும், நிறைய வந்து ரெசிடென்ஷியல் ஏரியாஸா இதுவாகும். சோ டெவலப்மெண்ட் ஜாஸ்தி இருக்கனால அந்த லேண்டோட ரேட் வந்து ஏறும். ஒரு பேச்சுக்கு எடுத்துக்கலாம். இதை நம்பி நிறைய பேர் அங்க வந்து லேண்ட்ல இன்வெஸ்ட் பண்ணிட்டாங்கன்னு வச்சுக்கலாம். அங்க இருக்கிற ப்ராப்ளம்ஸ் எல்லாம் யோசிச்சு பார்த்து கவர்மெண்ட் ஒருவேளை அந்த ப்ராஜெக்ட கேன்சல் பண்ணிட்டாங்கன்னு வச்சுக்கலாம். மறுபடியும் சொல்றேன், ஒரு உதாரணமா பாருங்க. இப்ப ப்ராஜெக்ட் கேன்சல் ஆகிருச்சு, இப்ப அந்த இடத்துக்கு வேல்யூ இருக்குமா அப்படின்னு கேட்டீங்கன்னா இல்ல. அது ஜஸ்ட் ஒரு விவசாய நிலம், ஒரு சின்ன கிராமம், அங்க இருக்கிறதுக்கு என்ன மதிப்போ அவ்வளவுதான் இருக்கு. சரிங்களா? இப்போ பெரிய டெவலப்மெண்ட் ஆகும் அப்படின்னு அங்க லேண்ட்ல இன்வெஸ்ட் பண்ணவங்களுக்கு எல்லாருக்குமே அது ஒரு பெரிய ஏமாற்றமா இருக்கும். அதை தாண்டி வந்து அவங்க இன்வெஸ்ட் பண்ண வேல்யூவே பாத்தீங்கன்னா வந்து ரொம்ப கம்மியாயிரும். ஏன்னா இந்த மாதிரி ஒரு டெவலப்மெண்ட் ப்ராஜெக்ட் வரப்ப எல்லாரும் அப்பக்கு இருக்கிற மார்க்கெட் ரேட்டுக்கே விற்க மாட்டாங்க. சரிங்களா? அந்த ஃபியூச்சர்ல அது எந்த அளவுக்கு growth இருக்கு அதெல்லாம் யோசிச்சு பார்த்து தான் ஒரு வேல்யூவை முடிவு பண்ணுவாங்க. சோ அப்ப ஹை அமௌண்ட் கொடுத்து பாத்தீங்கன்னா இன்வெஸ்ட் பண்ணிருப்பாங்க. இந்த மாதிரியான விஷயங்கள் நடக்கிறதுக்கும் பாத்தீங்கன்னா நிறைய வாய்ப்பு இருக்கு. சில இடங்களுக்குலாம் அதோட ஆக்சுவல் மதிப்பு என்ன அப்படிங்கிறது தெரியாமலே ஒரு கரெக்டான விலையை கொடுக்காம நம்ம போறதுக்கும் வாய்ப்பு இருக்கு. இது இல்லாம புரோக்கர்ஸ் கமிஷன், அது இது மிடில்மேன் அப்படின்னு நிறைய விதமான ப்ராப்ளம் அப்படிங்கிறது இதுல இருக்கு. இதெல்லாம் விட மிகப்பெரிய ப்ராப்ளம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா ரியல் எஸ்டேட் அப்படிங்கிறது ஒரு லார்ஜ் இன்வெஸ்ட்மெண்ட். ரொம்ப பெரிய இன்வெஸ்ட்மெண்ட்லாம் பண்ணணும் அப்படின்னா தனி ஒருத்தராலலாம் பண்றதுங்கிறது ரொம்ப கஷ்டமா இருக்கும். அப்ப அந்த இடத்துல நம்ம வந்து மத்தவங்களோட சேர்ந்து தான் பண்ற மாதிரி இருக்கும். பட் அதுலயுமே நிறைய சிக்கல்கள் இருக்கு. சோ காமன் ஸ்டாக்ஸ்ல இருக்க மாதிரியே ரியல் எஸ்டேட்லயும் பாத்தீங்கன்னா நிறைய விதமான ரிஸ்க் இருக்கத்தான் செய்யுது. அகைன் ஆர்த்தர் ரியல் எஸ்டேட்லயும் பெரிய எக்ஸ்பர்ட்லாம் ஒன்றும் கிடையாது. நீங்க ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் அப்படின்னு ஒண்ணு பண்ண போறீங்க அப்படின்னா அதுக்கான ஒரு காமன் அட்வைஸா ஆர்த்தர் சொல்றாரு. அது என்ன அப்படின்னா நீங்க ஒரு விஷயத்துல இன்வெஸ்ட் பண்ண போறீங்க அப்படின்னா அதுக்கு முன்னாடி அதை பத்தி முழுசா தெரிஞ்சுக்கிட்டீங்களா
அப்படின்னு பாருங்க அப்படின்னு சொல்றாரு. இன்னும் சுருக்கமா சொல்றேன், நீங்க ஒரு விஷயத்துல இன்வெஸ்ட் பண்ண போறீங்க அப்படின்னா அதை பத்தி முழுசா தெரிஞ்சுக்கோங்க, புரிஞ்சுக்கோங்க. கன்க்ளூஷன், கடைசியில ஆர்த்தர் போன சாப்டர்ல அவர் சொன்ன அந்த அட்வைஸ்க்கே திரும்ப வராரு. ஏன்னா ஃபியூச்சர் அப்படிங்கிறது கம்ப்ளீட்டா அன்சர்டைனானது, அதாவது நிச்சயமே இல்லாத ஒரு விஷயம். அதனால ஒரு இன்வெஸ்டர் அவரோட மொத்த இன்வெஸ்ட்மெண்ட் அமௌண்ட்டையும் ஒரே விஷயத்துல போடுறது அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா கரெக்டா இருக்காது. இதுக்கு அர்த்தம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, இப்ப அதிகமான இன்ட்ரெஸ்ட் கிடைக்குது அப்படிங்கிற ஒரே காரணத்தினால மட்டும் பாண்ட்ஸ்ல போயிட்டு நம்மளோட மொத்த பணத்தை இன்வெஸ்ட் பண்ணிடக்கூடாது. அதே மாதிரி இப்ப இருக்கிற இன்ஃபிளேஷன் இதே மாதிரி தொடரும் அப்படிங்கிற எதிர்பார்ப்புல மொத்த காசையும் கொண்டு போயிட்டு நம்ம ஸ்டாக்ஸ்லயும் இன்வெஸ்ட் பண்ணிடக்கூடாது. சிம்பிளா சொல்லணும் அப்படின்னா, நம்மளோட இன்வெஸ்ட்மெண்ட்டை எப்பவுமே ஒரே அசெட் கிளாஸ்ல மட்டுமே நம்ம வச்சிருக்க கூடாது. எந்த அளவுக்கு அதிகமா ஒரு இன்வெஸ்டர் அவரோட போர்ட்போலியோவையும் அதுல இருந்து வர இன்கமையும் நம்பி இருக்காரோ, அதை விட ரொம்ப முக்கியமான விஷயம், எதிர்பாராத பிரச்சனைகள்ல இருந்து அதை காப்பாத்துறது. ஒரு கன்சர்வேட்டிவ் ட்ரேடர் எப்பவுமே எந்த அளவுக்கு ரிஸ்க நம்மளால குறைக்க முடியும் அப்படிங்கறதுல தான் கவனத்தை செலுத்தணும். ஒரு உதாரணத்துக்கு ஒரு டெலிபோன் கம்பெனியோட பாண்ட்ஸ் வந்து 7.5% அளவுக்கு இன்ட்ரெஸ்ட் கொடுக்குறாங்க அப்படின்னு வச்சுக்கலாம். இன்னொரு பக்கம் டோ ஜோன்ஸ் இண்டஸ்ட்ரியல் ஆவரேஜ் வந்து 900 பாயிண்ட்ஸ்ல இருக்கிறப்போ, இல்ல இதுக்கு நிகரான ஒரு ஸ்டாக் இண்டெக்ஸை எடுத்துக்கலாம். இப்போ இந்த ஸ்டாக்ஸ்ல இன்வெஸ்ட் பண்றதை விட இந்த பாண்ட்ஸ்ல நம்ம இன்வெஸ்ட் பண்ணோம் அப்படின்னா ரிஸ்க் அப்படிங்கிறது கொஞ்சம் கம்மியா தான் இருக்கும். இருந்தாலும் இன்ஃபிளேஷன் அப்படிங்கிற ஒரு விஷயம் பாத்தீங்கன்னா இன்னமும் இருக்கதான் செய்யுது. சோ அதுல இருந்து நம்மள பாதுகாக்கிறதுக்கும் நம்ம ஏதாவது ஒரு விஷயத்தை செஞ்சுதான் ஆகணும். ஸ்டாக்ஸ்னால மட்டும் நம்ம இன்ஃபிளேஷன்ல இருந்து பாதுகாப்பா இருக்கலாமா அப்படின்னு கேட்டீங்கன்னா அது நம்மளால உறுதியா சொல்லவே முடியாது. பட் இருந்தாலும் பாண்ட்ஸை கம்பேர் பண்ணும்போது ஸ்டாக்ஸ் அப்படிங்கிறது ஒரு பெட்டர் ப்ரொடெக்ஷனாவே இருக்கும். ஏன்னா ஸ்டாக்ஸ்ல கேரண்டி கிடையாது, ஓகேங்களா? அங்க கூட பாண்ட்ஸ்ல 7.5% அப்படின்னு அங்க என்ன ரிட்டர்ன்ஸ் கிடைக்க போகுது அப்படிங்கிறது தெரியும், தெரிஞ்சுதான் நம்ம போயிட்டு இன்வெஸ்டே பண்றோம். பட் ஸ்டாக்ஸை பொறுத்த வரைக்கும் நமக்கு அந்த மாதிரி உறுதியா எதையுமே சொல்லிட முடியாது. நம்ம கிட்ட இருக்கிறது ஹிஸ்டாரிக்கல் டேட்டா, அதை வச்சு ஆவரேஜா ஒரு அசம்ஷனை வைக்கலாம். பட் அதுதான் நடக்குமான்னு கேட்டீங்கன்னா இல்ல, அதை விட கம்மியாவும் நடக்கலாம், அதே அளவுக்கும் நடக்கலாம், அதை விட ரொம்ப பெட்டரான ஒரு ரிட்டர்ன்ஸும் பாத்தீங்கன்னா ஜெனரேட் ஆகலாம். இதுதான் ஆர்த்தர் 1965 பப்ளிஷ் பண்ண புக்ல எழுதியிருந்த விஷயம். ஆக்சுவலி இந்த விஷயம் இன்னைக்கும் பாத்தீங்கன்னா மார்க்கெட்ல அப்படியே இருக்கிறதா ஆர்த்தர் சொல்றாரு. பேஜ் நம்பர் 97 அந்த எடிஷன்ல பேஜ் நம்பர் 97 அப்படிங்கிறது சாப்டர் 5ல வரும், ஓகேங்களா? ஏன்னா இந்த புக்ல ஃபுட் நோட்டும் கமெண்ட்ரியும் ஆட் ஆனதுனால சோ இதுல வந்து பேஜஸ் வந்து அடிஷனலா ஆட் ஆகி இருக்கும். அதுல வந்து டிஃபென்சிவ் இன்வெஸ்டர்ஸ் அண்ட் காமன் ஸ்டாக்ஸ் பத்தி ஆர்த்தர் பேசியிருப்பாரு. அதுல குறிப்பா என்ன சொல்லியிருக்காரு அப்படிங்கறத இந்த புக்லயும் ஷேர் பண்ணியிருக்காரு. அது என்ன அப்படின்னா, ஆர்த்தருக்கு அப்பவே பாத்தீங்கன்னா காமன் ஸ்டாக்ஸ்ல, அதாவது வந்து டோ ஜோன்ஸ் இண்டஸ்ட்ரியல் ஆவரேஜ் வந்து அந்த டைம்ல 892 அப்படிங்கிற பாயிண்ட்ஸ்ல இருந்துச்சு. அப்பவே அவருக்கு பெருசா அதுல வந்து ஆர்வம் இல்ல அப்படிங்கிற மாதிரி அவர் சொல்லியிருப்பாரு. பட் இருந்தாலும் ஒரு டிஃபென்சிவ் இன்வெஸ்டர், அதாவது ஒரு கன்சர்வேட்டிவ் இன்வெஸ்டர் அவங்களோட இன்வெஸ்ட்மெண்ட் அமௌண்ட்ல ஒரு பர்டிகுலர் போர்ஷனை காமன் ஸ்டாக்லயும் இன்வெஸ்ட் பண்ணணும், அதை வந்து நம்மளால தவிர்க்கவே முடியாது அப்படிங்கறதையும் பாத்தீங்கன்னா ஷேர் பண்ணியிருப்பாரு. காமன் ஸ்டாக்ஸ், பாண்ட்ஸ், இது ரெண்ட கம்பேர் பண்ணும்போது பாண்ட்ஸ் வந்து ரிஸ்க் கம்மியா இருக்கிற மாதிரி நமக்கு தோணினாலும் பாண்ட்ஸ்ல மட்டும் இன்வெஸ்ட் பண்றதுல இருக்கிற ரிஸ்க கம்பேர் பண்ணும்போது பாண்ட்ஸ் அண்ட் ஸ்டாக்ஸ்ல இன்வெஸ்ட் பண்றதுனால வர ரிஸ்க் அப்படிங்கிறது கொஞ்சம் கம்மியா தான் இருக்கும், அதாவது பெட்டராவே இருக்கும். ஒரு சிலருக்கு மேபி இந்த இடத்துல கொஞ்சம் கன்ஃபியூசிங்கா இருக்கிற மாதிரி தோணலாம், அதனால இன்னும் கொஞ்சம் டீடைல்டா நான் சொல்றேன். பாண்ட்ஸ் வந்து ஸ்டாக்ஸை கம்பேர் பண்ணும்போது ரிஸ்க் கம்மி தான், தெளிவா புரிஞ்சுக்கோங்க. ஆனா பாண்ட்ஸ்ல மட்டும் நம்ம இன்வெஸ்ட் பண்றோம் அப்படின்னா பாண்ட்ஸ்ல இருக்க ரிஸ்க் மட்டும் கிடையாது, ஒரே ஒரு அசெட் கிளாஸ்ல நம்ம இன்வெஸ்ட் பண்றதுனால வர ரிஸ்க்கும் இருக்கு. ஏன்னா அந்த அசெட் வந்து எல்லா விதமான மார்க்கெட் கண்டிஷனையும் சமாளிக்குமா அப்படின்னு கேட்டீங்கன்னா அது டவுட் தான், ஓகேங்களா? சோ அப்படி இருக்கிறப்ப இப்ப ஸ்டாக்ஸ் பாண்ட்ஸ் ரெண்டுலயுமே வந்து நான் ஒரு பர்டிகுலர் போர்ஷனை வந்து இன்வெஸ்ட் பண்ணி வைக்கிறப்போ ஒன்னு எனக்கு போரா பெர்ஃபார்ம் பண்ணாலும் இன்னொன்னு வந்து பெட்டரா பெர்ஃபார்ம் பண்றதுக்கான வாய்ப்பு நிறையவே இருக்கு. சோ இதனால என்ன ஆகுதுன்னு பாத்தீங்கன்னா என்னோட போர்ட்போலியோல டைவர்சிபிகேஷன் நடக்குது. டைவர்சிபிகேஷன் நடக்கிறப்ப ஆட்டோமேட்டிக்கா ரிஸ்க் அப்படிங்கிற ஒரு விஷயம் பாத்தீங்கன்னா கம்மியாகும். சாப்டர் 2 பத்தின ஜேசன் ஸ்வீகோட கருத்து என்ன அப்படிங்கறத பத்தி பார்க்கலாம். ஹென்ரி யங்மேன் அப்படிங்கிறவர் ஒன்னு சொல்லுவாரு, அமெரிக்கன்ஸ் வந்து ரொம்பவே ஸ்ட்ராங் ஆயிட்டாங்க. 20 வருஷத்துக்கு முன்னாடி $10 மதிப்புள்ள மளிகை சாமான தூக்குறதுக்கு 2 பேர் தேவைப்பட்டாங்க. ஆனா இன்னைக்கு 5 வயசு பையனால கூட அதை பண்ணிட முடியும், அந்த அளவுக்கு அவங்க எல்லாம் ஸ்ட்ராங் ஆயிட்டாங்க. ஆக்சுவலி அவர் இன்டைரக்டா இன்ஃபிளேஷன் அந்த அளவுக்கு அதிகமாகிருச்சு அப்படிங்கறத அவர் மீன் பண்றாரு. ஏன்னா இதை நம்மளே எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிருப்போம். கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன், ஒரு 15-20 வருஷத்துக்கு முன்னாடி நம்மளோட பேரண்ட்ஸோ தாத்தா பாட்டியோ வந்து ₹10 ₹20 எடுத்துட்டு போவாங்க கடைக்கு. ஓகே, ஒரு கட்டப்பை ஃபுல்லா வந்து பொருள் வாங்கிட்டு வருவாங்க. இன்னைக்கு ₹10 என்ன கிடைக்குது? ஒரு சாக்லேட், அவ்வளவுதான். அது உள்ளங்கையில வச்சுட்டு வந்துடலாம். சோ இன்னைக்கு நார்மலா வந்து மளிகை சாமான் வாங்க போனாலே வந்து ₹100 200 300, வாரத்துக்கு வாங்கணும் அப்படின்னா ₹1000 1500 பாத்தீங்கன்னா ஒரு ஃபேமிலிக்கு தேவைப்படுது. அந்த அளவுக்கு விலைவாசி அப்படிங்கிறது அதிகமாகிருச்சு. இன்ஃபிளேஷன், யார் இதை பத்தி கவலைப்படுவா? 1997 இருந்து 2002 அமெரிக்கால இன்ஃபிளேஷன் அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா வருஷத்துக்கு ஆவரேஜா 2.2% இல்ல அதுக்கும் கம்மியா தான் இருந்துச்சு. பட் ஆனா ஒரு சில எக்கனாமிஸ்ட் இந்த வேல்யூவே பாத்தீங்கன்னா ரொம்ப அதிகமா இருக்கு அப்படிங்கிற மாதிரி நினைச்சாங்க. உதாரணத்துக்கு அந்த காலகட்டத்துல கம்ப்யூட்டர்ஸ், எலக்ட்ரானிக்ஸ் இதோட விலையெல்லாம் பயங்கரமா பாத்தீங்கன்னா கம்மியாச்சு. பட் அதே நேரத்துல ப்ராடக்ட் குவாலிட்டியை பயங்கரமா இம்ப்ரூவ் பண்ணாங்க. இதனால மக்களுக்கும் அவங்க கொடுக்குற காசுக்கு நல்ல குவாலிட்டியான ப்ராடக்ட்ஸ் கிடைச்சது. 2002 2003 அந்த டைம்ல எல்லாம் அமெரிக்கால இன்ஃபிளேஷன் அப்படிங்கிறது கிட்டத்தட்ட 1% தான் வருஷத்துக்கு இருந்தது. அண்ட் நிறைய
எக்ஸ்பர்ட்ஸ் இன்ஃபிளேஷன் அப்படிங்கிறது இல்லாமலே போச்சு அப்படின்னு டிக்ளேர் பண்ணாங்க. த மணி இல்யூஷன், அதாவது பண மாயை அப்படின்னு தமிழ்ல சொல்லுவாங்க. இன்வெஸ்டர்ஸ் இன்ஃபிளேஷனை தவிர்க்கிறதுக்கான இன்னொரு முக்கியமான காரணம் என்ன அப்படின்னா இந்த மணி இல்யூஷன் அப்படிங்கிற ஒரு சைக்காலஜிக்கல் கான்செப்ட் தான். இதை புரிஞ்சுக்கிறதுக்கு ஒரு உதாரணம் பார்க்கலாம். ஒரு பர்சன் ஸ்டாக் மார்க்கெட்ல இன்வெஸ்ட் பண்றாரு, அவருக்கு 2% வந்து ரிட்டர்ன்ஸ் கிடைக்குது அப்படின்னு கன்சிடர் பண்ணிக்கோங்க. அந்த வருஷத்துல 4% அளவுக்கு இன்ஃபிளேஷன் இருக்கு. இதே இன்ஃபிளேஷன் இல்லாத இன்னொரு வருஷத்துல அந்த பர்சனுக்கு 2% அவரோட சேலரியை பாத்தீங்கன்னா கட் பண்ணிட்டாங்க. இப்ப இந்த ரெண்டு சினாரியோல அவருக்கு ஸ்டாக் மார்க்கெட்ல இருந்து 2% ரிட்டர்ன்ஸ் வருது பாத்தீங்களா, அந்த சினாரியோவை பாத்தீங்கன்னா ஒரு பெட்டரா ஃபீல் பண்ணுவாரு. ஆனா உண்மையை சொல்லணும் அப்படின்னா இந்த ரெண்டு சினாரியோலயுமே அந்த பர்சனுக்கு 2% அப்படிங்கறத அவரோட வருமானத்துல பாத்தீங்கன்னா கம்மியாகுது. நார்மலாவே நம்மளோட இன்கம் அதிகரிக்குது அப்படின்னா அது ஒரு பாசிட்டிவான ஒரு விஷயமா தான் நம்ம பார்ப்போம். பட் ஆனா இந்த சினாரியோல நம்ம இன்ஃபிளேஷன் எல்லாம் அட்ஜஸ்ட் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா உண்மையாலே நமக்கு வருமானம் அதிகரிக்கல. இது நடக்கிறதுக்கான முக்கியமான காரணம் என்ன அப்படின்னா, இப்ப நம்மளோட நாட்டுல இன்ஃபிளேஷன் வந்து ஏறிக்கிட்டே இருக்கு அப்படிங்கறத விட நம்மளோட பர்சனல் சேலரியில ஏதாவது ஒரு சேஞ்சஸ் நடக்குது அப்படின்னா அது ரொம்ப சீக்கிரம் பாத்தீங்கன்னா நம்ம வந்து ஃபீல் பண்ணுவோம். ஏன்னா அது வந்து நமக்கு நடக்குது அப்படிங்கிற காரணத்தினால. இப்போ ஓவரால் கண்ட்ரிக்கு நடக்குது அப்படின்னா அதுவும் நமக்கு நடக்கிற மாதிரி தான். பட் ஆனா அது ஃபீல் பண்றது கொஞ்சம் லேட் ஆகும் அண்ட் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறதும் பாத்தீங்கன்னா கொஞ்சம் கஷ்டமா இருக்கும். அதை தான் ஆர்த்தர் இந்த இடத்துல மீன் பண்றாரு. 1980ல இன்வெஸ்டர்ஸ் ரொம்பவே ஹாப்பியா இருந்தாங்க. ஏன்னா பேங்க் சிடிலயே 11% அளவுக்கு பாத்தீங்கன்னா ரிட்டர்ன்ஸ் கிடைச்சிருக்கு. ஆனா இதே 2003ல பார்த்தோம் அப்படின்னா ஜஸ்ட் 2% தான் அதுல ஏர்னிங்ஸ் இருந்துச்சு. அதனால எல்லாருமே ரொம்பவே வருத்தத்துல இருந்தாங்க. இருந்தாலும் 1980ல இருந்த இன்ஃபிளேஷனை நம்ம கால்குலேட் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா இந்த ரிட்டர்ன்ஸ் வந்து அந்த அளவுக்கு ஒன்றும் அட்ராக்டிவானது கிடையாது. ஏன்னா அந்த டைம்ல இன்ஃபிளேஷன் அப்படிங்கிற ரொம்பவே அதிகமா இருந்தது. பட் இதே 2003 நம்ம எடுத்து பார்த்தோம் அப்படின்னா அந்த ஏர்னிங்ஸும் இன்ஃபிளேஷனும் பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா ஒரே லெவல்ல இருந்துச்சு. அதாவது 1980ல 11% ரிட்டர்ன்ஸ் கிடைச்சாலும் இன்ஃபிளேஷன் அதை விட அதிகமா இருந்தது. சோ அப்ப அந்த ரிட்டர்ன்ஸ் கிடைச்சும் பாத்தீங்கன்னா பிரயோஜனம் இல்லை. ஏன்னா ஓவராலா மணி வேல்யூ குறையுது. இதே 2003ல 2% ரிட்டர்ன்ஸ் கிடைச்சாலும் அட்லீஸ்ட் அது இன்ஃபிளேஷனுக்கு அகைன்ஸ்டா ஒரு ப்ரொடெக்ஷன் மாதிரி இருக்கு. ஏன்னா நம்மளோட இன்ஃபிளேஷனும் பாத்தீங்கன்னா அந்த அளவுக்கு தான் ஏறிக்கிட்டு இருக்கு, ரிட்டர்ன்ஸும் அதே அளவுக்கு கிடைச்சிக்கிட்டு இருக்கு. மணியோட வேல்யூ குறையாம அப்படியே இருக்கு. ஐ மீன் குறைஞ்சாலும் அந்த ரிட்டர்ன்ஸ் அதோட சேர்க்கிறப்போ நமக்கு மணி வேல்யூ அப்படியே இருக்க மாதிரி இருக்கும். பேங்கோட இன்ட்ரெஸ்ட் ரேட்டை விளம்பரங்கள்ல அந்த பேங்க்ல ஒட்டி இருக்க ஸ்டிக்கர்ஸ்ல இருந்தெல்லாம் பாத்தீங்கன்னா நம்மளால ஈஸியா தெரிஞ்சுக்க முடியும். அண்ட் அந்த இன்ட்ரெஸ்ட் ரேட்லாம் ரொம்ப அதிகமா இருந்துச்சு அப்படின்னா அது ரொம்பவே நமக்கு சந்தோஷமா இருக்கும். பட் ஆனா இன்ஃபிளேஷன் அப்படிங்கிறது வருஷா வருஷம் மணியோட வேல்யூவை தொடர்ந்து கம்மி பண்ணிக்கிட்டே இருக்கும். பேங்கோட இன்ட்ரெஸ்ட் ரேட் மாதிரி இல்லாம இன்ஃபிளேஷனை யாரும் பெருசா வந்து விளம்பரப்படுத்த மாட்டாங்க. பட் ஆனா அது சீக்கிரட்டா நம்மளோட வெல்த் கொஞ்சம் கொஞ்சமா சாப்பிட்டுக்கிட்டே இருக்கும், அதாவது கம்மி பண்ணிக்கிட்டே இருக்கும். இதனாலதான் அது ரொம்ப ஈஸியா நம்ம தவிர்த்தறோம். நம்மளோட இன்வெஸ்ட்மெண்ட் சக்சஸ் மெஷர் பண்றப்போ நம்ம என்ன சம்பாதிச்சோம் அப்படிங்கிறது முக்கியம் கிடையாது. இன்ஃபிளேஷனுக்கு அப்புறம் நம்ம கிட்ட என்ன மீதி இருக்கு அப்படிங்கறது தான் முக்கியம். இன்னும் சிம்பிளா சொல்லணும் அப்படின்னா ஒரு ஸ்மார்ட் இன்வெஸ்டர் கண்டிப்பா எதிர்பாராத விஷயங்கள், ரொம்ப குறைவா மதிப்பிடுற விஷயங்கள் இதுலலாம் ரொம்பவே கவனமா இருக்கணும். இன்ஃபிளேஷன் இன்னும் காணாம போல அப்படிங்கறத நம்புறதுக்கு ஜேசன் ஸ்வீக் 3 நல்ல ரீசன்ஸை ஷேர் பண்ணியிருக்காரு. ஃபர்ஸ்ட் ரீசன், 1973ல இருந்து 82க்குள்ள அமெரிக்கா இதுவரைக்கும் ஹிஸ்டரியிலே பார்க்காத அளவுக்கு மோசமான ஒரு இன்ஃபிளேஷனை சந்திச்சது. கிட்டத்தட்ட இந்த டைம் பீரியட்குள்ள பிரைஸ் அப்படிங்கிறது டபுள் ஆகிருச்சு. ஒரு வருஷத்துக்கு ஆவரேஜா 9% அப்படிங்கிற அளவுல இன்ஃபிளேஷன் அதிகமாயிட்டே இருந்தது. அதுலயும் 1979ல 13.3% அளவுக்கு பாத்தீங்கன்னா இன்ஃபிளேஷன் இருந்தது. ஆக்சுவலி இதான் ஸ்டாக்ஃபிளேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. இதுக்கு என்ன அர்த்தம்னா ஒரு பக்கம் ஹையர் இன்ஃபிளேஷனும் இருக்கும், இன்னொரு பக்கம் எக்கனாமிக் ஸ்டாக்னேஷனும் இருக்கும். எக்கனாமிக் ஸ்டாக்னேஷன் அப்படின்னா என்னன்னு கேட்டீங்கன்னா எக்கனாமிக் growth அப்படிங்கிறது ரொம்பவே பாத்தீங்கன்னா ஸ்லோவா நடக்கும், இல்ல எக்கனாமிக் growth இருக்காது. மத்த உலக நாடுகளோட கம்பேர் பண்ணி பாக்குறப்போ இதெல்லாம் அமெரிக்காவால சமாளிக்க முடியுமா அப்படிங்கிற சந்தேகம் அந்த டைம்ல நிறைய மக்களுக்கு இருந்துச்சு. பொருட்களோட விலை அப்படிங்கறத 1973ல இப்ப 100 ரூபாய்க்கு ஒரு பொருளை வாங்கிக்கிட்டு இருந்தோம் அப்படின்னா 1982ல கிட்டத்தட்ட அதே பொருளை $230 கொடுத்து வாங்குற நிலைமை இருந்துச்சு. 1973ல $1 அப்படிங்கிறது 1982ல 45 சென்ட்ஸா மாறிடுச்சு. அந்த அளவுக்கு பணத்தோட மதிப்பு அப்படிங்கிறது குறைஞ்சுக்கிட்டே வந்தது. அந்த டைம்ல வாழ்ந்த யாருமே இதை குறைவா மதிப்பிட்டு இருக்கவே மாட்டாங்க. ஏன்னா அந்த அளவுக்கான பாதிப்பா அவங்களோட வெல்த்ல அது கிரியேட் பண்ணுச்சு. இதே மாதிரியான ஒரு விஷயம் எதிர்காலத்துல நம்ம ஊர்லயும் நடந்துச்சு அப்படின்னா அதை சமாளிக்க நம்ம எப்பவுமே ஒரு இன்வெஸ்டரா தயாரா இருக்கணும். ரெண்டாவது ரீசன், 1960ல இருந்து மார்க்கெட் ஓரியன்டா இருக்கிற கண்ட்ரீஸ்ல 69% ஆஃப் த கண்ட்ரீஸ் ஒரு வருஷத்துக்கு கிட்டத்தட்ட 25% அப்படிங்கிற இன்ஃபிளேஷனை பாத்தீங்கன்னா சந்திச்சாங்க. ஒரு சில கண்ட்ரீஸ் அதை விட அதிகமான இன்ஃபிளேஷனையும் பாத்தீங்கன்னா சந்திச்சாங்க. மார்க்கெட் ஓரியன்டட் கண்ட்ரி அப்படின்னா என்னன்னு கேட்டீங்கன்னா அந்த கண்ட்ரியோட எக்கனாமில
ஸ்டாக் மார்க்கெட் அப்படிங்கிறது ஒரு ரொம்ப முக்கியமான பங்கு வகிக்கும். ஏன்னா ஸ்டாக் மார்க்கெட் அப்படிங்கிறது ஒரு கண்ட்ரியில கேஷ் ஃப்ளோக்கு பாத்தீங்கன்னா ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு விஷயமா இருக்கும். ஹவுஸ் ஹோல்டுல இருக்க சேவிங்ஸ் எல்லாம் ஜஸ்ட் ஒரு பேங்க் அக்கௌண்ட்ல தூங்காம இந்த மாதிரி ஸ்டாக் மார்க்கெட்ல இன்வெஸ்ட் பண்றதன் மூலமா அது தேவைப்படுற கம்பெனிஸ் அதை யூஸ் பண்ணி பிசினஸ் க்ரோ பண்ணிப்பாங்க. அதுக்கான ஒரு முக்கியமான வேலையை அந்த கண்ட்ரியோட ஸ்டாக் மார்க்கெட் பாத்தீங்கன்னா பண்ணும். கிட்டத்தட்ட அந்த டைம்ல இன்வெஸ்டர்ஸோட பர்ச்சேசிங் பவர்ல 53% இன்ஃபிளேஷனே பாத்தீங்கன்னா சாப்பிட்டுருச்சு. அதாவது அவங்களோட பர்ச்சேசிங் பவரை கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா 53% அளவுக்கு அது குறைச்சிருச்சு அப்படின்னே சொல்லலாம். சோ இந்த டைம்ல குளோபலாவே பாத்தீங்கன்னா ஒரு மோசமான நிலைமை அப்படிங்கிறது நீடிச்சுக்கிட்டே இருக்கு. அந்த டைம்ல அமெரிக்கா தான் ஒரு சேஃபான பிளேஸ், நம்ம போயிட்டு அங்க இன்வெஸ்ட் பண்ணலாம் அப்படின்னு நினைக்கிறது ஒரு முட்டாள்தனமான விஷயம். ஏன்னா இது குளோபலாவே நடந்துகிட்டு இருக்கு எல்லா கண்ட்ரிலயும். ஆனா இதை விட முட்டாள்தனமான ஒரு விஷயம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த மாதிரி விஷயம் இதுக்கப்புறம் நடக்கவே நடக்காது அப்படின்னு நினைக்கிறது. மூணாவது ரீசன், விலைவாசி ஏறுறது, பணவீக்கம், இதெல்லாம் யாருக்கு நல்லதோ இல்லையோ கவர்மெண்ட்டுக்கு பாத்தீங்கன்னா ரொம்பவே நல்லதா இருந்துச்சு. ஏன்னா டாலரோட மதிப்பு குறைஞ்சதுனால அவங்களோட கடன் எல்லாம் திரும்ப கொடுக்கறதுக்கு இது ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருந்துச்சு. அவங்களுக்கு பணவீக்கத்தை கண்ட்ரோல் பண்ணணும் அப்படின்னு நினைச்சு எந்த ஒரு நாடு பணத்தை கடன் வாங்கிக்கிட்டே இருந்தாலும் அது அவங்களோட பொருளாதார நலனுக்கு எதிரானது. பாதி ஹெட்ஜிங். சரி, ஓகே, இன்ஃபிளேஷன்ல இருந்து தன்னை காப்பாத்திக்கிறதுக்காக ஒரு இன்டெலிஜென்ட் இன்வெஸ்டர் என்ன பண்ணணும்? இதுக்கு யூஸ்வலா எல்லாரும் கொடுக்குற அட்வைஸ் என்ன அப்படின்னா ஸ்டாக்ஸை வாங்குங்க அப்படிங்கிறது. பட் இது மட்டுமே இந்த கேள்விக்கான ஒரு அக்யூரேட்டான பதிலா இருக்க முடியாது. இந்த டேபிள்ல 1926ல இருந்து 2002க்குள்ள ஸ்டாக்கோட பிரைஸ்ல எவ்வளவு ரிட்டர்ன்ஸ் கிடைச்சிருக்கு அண்ட் இன்ஃபிளேஷன் எந்த அளவுக்கு இருந்திருக்கு அப்படிங்கிற டேட்டாவை ஷேர் பண்ணிருக்காங்க. சோ இந்த பிளாக் கலர்ல இருக்கிற பார் வந்து இன்ஃபிளேஷனை குறிக்கும், இந்த ஒயிட் கலர்ல இருக்க பார்ஸ் அப்படிங்கிறது ஸ்டாக்ஸோட ரிட்டர்ன்ஸை குறிக்கும். இந்த டேபிள்ல லெஃப்ட் சைட் பாத்தீங்க அப்படின்னா விலைவாசி அப்படிங்கிறது எந்த அளவுக்கு ஏறி இருக்கு அப்படிங்கிறது தெரியும். ஆனா அதே டைம்ல ஸ்டாக்கோட பெர்ஃபார்மன்ஸ் அப்படிங்கிறது ரொம்ப புவரா தான் இருந்திருக்கு. கிட்டத்தட்ட மார்க்கெட் 43% அளவுக்கு பாத்தீங்கன்னா அந்த டைம்ல ஃபால் ஆகி இருக்கு மேக்ஸிமமா. அதே மாதிரி இன்ஃபிளேஷன் 6% அதுக்கும் அதிகமானப்ப கூட ஸ்டாக்கோட பெர்ஃபார்மன்ஸ் நமக்கு ஏமாற்றத்தை தான் கொடுத்திருக்கும். கிட்டத்தட்ட 14 வருஷம் இன்ஃபிளேஷன் பாத்தீங்கன்னா 6% அதுக்கும் மேல இருந்திருக்கு. அதுல 8 தடவை ஸ்டாக் மார்க்கெட் அதோட வேல்யூவை பாத்தீங்கன்னா இழந்திருக்கு. அந்த டைம்ல ஆவரேஜா 2.6% அளவுக்கு தான் நம்மளுக்கு வந்து ரிட்டர்ன்ஸே கிடைச்சிருக்கும். பட் ஆனா இந்த சார்ட்டை பாக்குறப்ப ஸ்டாக்ஸ் கொஞ்சம் பெட்டரா பெர்ஃபார்ம் பண்ண மாதிரி தோணினாலும் எப்பெல்லாம் இன்ஃபிளேஷன் மோசமா இருந்திருக்கோ அப்பெல்லாம் பாத்தீங்கன்னா பெரும்பாலான டைம்ல ஒண்ணு அது இன்ஃபிளேஷனை பாத்தீங்கன்னா பீட் பண்ணி இருக்காது, இல்ல அப்படின்னா நெகட்டிவ் ரிட்டர்ன்ஸ் பாத்தீங்கன்னா கொடுத்திருக்கும். இன்ஃபிளேஷன் ஓரளவுக்கு மைல்டா இருக்கிறப்ப மோஸ்ட்லி கம்பெனிஸ் என்ன பண்ணுவாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா காஸ்ட்டை இன்க்ரீஸ் பண்ணிடுவாங்க. ஏன்னா அவங்களுக்கும் பாத்தீங்கன்னா ரா மெட்டீரியலோட காஸ்ட் இன்க்ரீஸ் ஆகும், அதனால ப்ரொடக்ஷனோட காஸ்ட்டும் இன்க்ரீஸ் ஆகும், அதனால ப்ராடக்ட்டோட காஸ்ட்டையும் ஏத்தி தான் ஆகணும். பட் இதுவே இன்ஃபிளேஷன் ரொம்ப அதிகமாச்சு அப்படின்னா அதனால ஒரு பெரிய பிரச்சனையே வரும். ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா கஸ்டமர்ஸ் மோஸ்ட்லி அவங்களோட ஸ்பெண்டிங்ஸை கட் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. அதாவது செலவை வந்து பாத்தீங்கன்னா குறைக்க ட்ரை பண்ணுவாங்க. 10,000 இப்போ ஒரு மாசத்துக்கு ஆவரேஜா ஒரு ஃபேமிலி ஸ்பெண்ட் பண்றாங்க அப்படின்னா அதை எப்படி 7,000 8,000க்கு குறைக்கலாம் அப்படின்னு தான் பார்ப்பாங்க. அண்ட் தேவையில்லாம அவங்க பண்ற எக்ஸ்பென்சஸ் எல்லாத்தையுமே பாத்தீங்கன்னா சுத்தமா கட் பண்ணிடுவாங்க. இதனால எக்கனாமிக் ஆக்டிவிட்டி அப்படிங்கிறது கொஞ்சம் கொஞ்சமா ஸ்லோ டவுன் ஆகும். முன்னாடி நம்ம பார்த்த டேபிள்ல ஹிஸ்டாரிக்கல் டேட்டா தெளிவா இருக்கு. இதை நம்ம ஒவ்வொரு 5 வருஷத்தோட பீரியடா போட்டோம் அப்படின்னா 64 டேட்டாஸ் வரும். அது எப்படின்னு கேட்டீங்கன்னா இப்ப 1926ல இருந்து 1930 வரைக்கும் ஒரு டேட்டா, அப்படியே 1927ல இருந்து 1931 அப்படின்னு போட்டுக்கிட்டே வந்தோம்னா 64 டேட்டா இருக்கும். அதுல கிட்டத்தட்ட 50 டேட்டால 78% ஆஃப் த டைம் இன்ஃபிளேஷனை வந்து ஸ்டாக்ஸ் அவுட் பெர்ஃபார்ம் பண்ணிருக்கு. அதாவது இன்ஃபிளேஷனை வந்து பாத்தீங்கன்னா ஸ்டாக்ஸ் பீட் பண்ணிருக்கு. இது ஒரு பெரிய விஷயம் தான். பட் இருந்தாலும் 20% நேரங்கள்ல ஸ்டாக்ஸால இன்ஃபிளேஷனை பீட் பண்ண முடியாமலும் இருந்திருக்கு. டு அக்ரன்ஸ் டு த ரெஸ்கியூ. ஸ்டாக்ஸை தாண்டி மத்த அசெட்ஸ்ல நம்ம இன்வெஸ்ட் பண்றதுனால கூட நம்மளால இன்ஃபிளேஷன்ல இருந்து பாதுகாப்பா இருக்க முடியும். அதுக்கும் சில இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் அந்த காலத்துல இருந்தே இருந்திருக்கு. அதுல 2 முக்கியமான இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் பத்தி இப்ப நம்ம பார்க்கலாம். நம்பர் 1 ரீட்ஸ். இதோட ஃபுல் ஃபார்ம் ரியல் எஸ்டேட் இன்வெஸ்ட்மெண்ட் ட்ரஸ்ட். இது ஆக்சுவலி ஒரு கம்பெனி, இவங்க கமர்ஷியல் அண்ட் ரெண்டல் ப்ராப்பர்ட்டிஸை பாத்தீங்கன்னா சொந்தமா வச்சிருப்பாங்க. அதுல இருந்து ரெண்ட் மூலியமா இவங்க பணம் சம்பாதிப்பாங்க. இதுக்கும் இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு என்ன ப்ரோ சம்பந்தம் அப்படின்னு கேட்டீங்கன்னா ஆக்சுவலி நம்மளும் பாத்தீங்கன்னா இதுல வந்து இன்வெஸ்ட் பண்ண முடியும். இது எப்படி ஆக்சுவலி ஒர்க் ஆகும் அப்படிங்கறத ரொம்ப சிம்பிளா நான் சொல்றேன். ஒரு கம்பெனி ஒரு கமர்ஷியல் ப்ராப்பர்ட்டியா வாங்க போறாங்க, அதுக்கு அவங்களுக்கு காசு தேவை. இப்போ இந்த காசு அவங்களே இன்வெஸ்ட் பண்ணாங்க அப்படின்னா அவங்களே அதுல இருந்து ரெண்டல் இன்கம் வந்து ஏர்ன் பண்ணிக்கலாம். இப்போ இது ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் ஃபண்டா வந்து பாத்தீங்கன்னா பப்ளிக்கு ஆஃபர் பண்றாங்க. அதாவது ஒரே ஒருத்தர் அந்த மொத்த ப்ராப்பர்ட்டி வாங்குறதுக்கு பதிலா நம்மள மாதிரியான ரீட்டைலர்ஸ் எல்லாரும் சேர்ந்து கொஞ்சம் கொஞ்சம் அமௌண்ட்டை இன்வெஸ்ட் பண்ணோம் அப்படின்னா அந்த ரீட்ஸ்ல அந்த மொத்த பணத்தையும் சேர்த்து ஒரு கமர்ஷியல் ப்ராப்பர்ட்டியை வாங்குவாங்க. அதுல இருந்து ஒரு ரெண்ட் வரும். அந்த ப்ராஃபிட்ல இருந்து ஒரு அமௌண்ட்டை பாத்தீங்கன்னா நமக்கு சர்டன் பெர்சன்டேஜ் மாதிரி பாத்தீங்கன்னா ஷேர் பண்ணுவாங்க. ரீட்ஸ்ல இன்வெஸ்ட் பண்றதுக்கான சில ஃபண்ட்ஸோட நேமை இங்க ஜேசன் ஸ்வீக் ஷேர் பண்ணியிருக்காரு. பட் அது நமக்கு முக்கியமே இல்ல. இந்தியாலயும் இந்த ரீட்ஸ் இருக்கு, வேணும் அப்படின்னா நம்ம இன்வெஸ்ட் பண்ணலாம். பட் அதுக்கு முன்னாடி அதை பத்தி கம்ப்ளீட்டா நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணும். நம்பர் 2 டிப்ஸ். ட்ரெஷரி இன்ஃபிளேஷன் ப்ரொடெக்டட் செக்யூரிட்டிஸ் அப்படிங்கறத இதோட ஃபுல் ஃபார்ம்.
ஃபார்ம். இது ஒரு வகையான கவர்மெண்ட் செக்யூரிட்டிஸ். இத பத்தி நம்ம புரிஞ்சுக்கணும் அப்படின்னா முதல்ல ட்ரெஷரி பாண்ட் இல்ல ட்ரெஷரி பில் அப்படின்னா என்ன அப்படிங்கறத புரிஞ்சுக்கணும். ட்ரெஷரி பில் அப்படிங்கிறது ஒரு ஷார்ட் டேர்ம் கவர்மெண்ட் செக்யூரிட்டிஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. கவர்மெண்ட்டுக்கு ஷார்ட் டேர்ம்ல தேவைப்படுற பண தேவைக்காக பாத்தீங்கன்னா இந்த செக்யூரிட்டிஸ் தான் வந்து விடுவாங்க. ட்ரெஷரி பில்ஸோட மெச்சூரிட்டி பாத்தீங்கன்னா ஒரு வருஷத்துக்கும் கம்மியா தான் இருக்கும். 91 டேஸ், 182 டேஸ், 364 டேஸ் அப்படின்னு தான் பாத்தீங்கன்னா இதோட மெச்சூரிட்டி இருக்கும். அதாவது டேஸ்ல வந்து கொடுத்திருப்பாங்க. சோ இதுல நம்ம இன்வெஸ்ட் பண்ணும்போது என்ன ஆகும் அப்படின்னு பாத்தீங்கன்னா நமக்கு ஒரு இன்ட்ரெஸ்ட் வந்து அவங்க பே பண்ணுவாங்க. ட்ரெஷரி பில்லுக்கும் டிப்ஸுக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னு கேட்டீங்கன்னா ட்ரெஷரி பில்லுல நம்ம இன்வெஸ்ட் பண்ற கேபிட்டல் அப்படிங்கிறது அப்படியே தான் இருக்கும். மெச்சூரிட்டி முடியும் போது பாத்தீங்கன்னா அது அப்படியே நமக்கு திரும்ப வந்துரும். ஆனா இதே டிப்ஸை பொறுத்த வரைக்கும் பேர்லயே இருக்கு இன்ஃப்ளேஷன் ப்ரொடெக்டட் செக்யூரிட்டிஸ் அப்படிங்கிறது. சோ இன்ஃப்ளேஷன் எந்த அளவுக்கு இருக்கோ அதே அளவுக்கு அந்த கேபிட்டலையும் பாத்தீங்கன்னா அட்ஜஸ்ட் பண்ணுவாங்க. இன்ஃப்ளேஷனை கால்குலேட் பண்றதுக்கு கன்சூமர் பிரைஸ் இண்டெக்ஸ் அப்படிங்கிற ஒரு வேல்யூ இருக்கும். 6 மாசத்துக்கு ஒரு தடவை ஜெனரலா இந்த இண்டெக்ஸ் வேல்யூவை கால்குலேட் பண்ணுவாங்க. அந்த டேட்டாவை பேஸ் பண்ணி கேபிட்டலை வந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. அந்த அட்ஜஸ்ட் பண்ற கேபிட்டல் வேல்யூல இருந்து ஒரு இன்ட்ரெஸ்ட்டை வந்து பே பண்ணுவாங்க. அதான் இதுக்கு அர்த்தம். இந்த டிப்ஸும் இந்தியால இருக்கா அப்படின்னு கேட்டீங்கன்னா இல்ல. பட் அதே மாதிரியான வேற ஒரு கவர்மெண்ட் செக்யூரிட்டிஸ் இருந்திருக்கு. அதுக்கு பேரு இன்ஃப்ளேஷன் இண்டெக்ஸ்டு பாண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. பட் ஆனா இப்ப அதை ப்ரொவைட் பண்றாங்களா அப்படிங்கிறது தெரியல. 2013ல இதை வந்து அறிமுகப்படுத்தி இருந்தாங்க. நான் முன்னாடி டிப்ஸ் எப்படி எக்ஸ்பிளைன் பண்ணணும் அதே மாதிரி தான் இந்த இன்ஃப்ளேஷன் இண்டெக்ஸ்டு பாண்டும் வந்து ஒர்க் ஆகும். இது இல்லாம வேற ஏதாவது சாய்ஸ் இருக்கா அப்படின்னு கேட்டீங்கன்னா ஜெனரலாவே இந்தியால இன்ஃப்ளேஷனை பீட் பண்றதுக்கு ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் ஆப்ஷன் கேட்டா எல்லார்கிட்டயும் இருக்கிற ஒரு ரெடிமேடான பதில் என்ன அப்படின்னா கோல்ட தான் சொல்லுவாங்க. பட் நம்ம இதுக்கு முன்னாடியே டிஸ்கஸ் பண்ணியிருந்தோம். கோல்டுல நம்ம பிசிக்கலா பண்றோம் அப்படின்னா நிறைய சார்ஜஸ் பாத்தீங்கன்னா போகும். இதே நம்ம டிஜிட்டல் ஃபார்மேட்ல கோல்டுல இன்வெஸ்ட் பண்றோம் அப்படின்னா அதுல நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்கு. டிஜிட்டல் கோல்டு இருக்கு, கோல்டு ETF இருக்கு, சாவரன் கோல்டு பாண்ட்ஸ் இருக்கு. இந்த சாவரன் கோல்டு பாண்ட்ஸ் அப்படிங்கிறது கவர்மெண்டே பாத்தீங்கன்னா ப்ரொவைட் பண்றது. இதுல நமக்கு டபுள் பெனிஃபிட் இருக்கும். ஒன்னு என்ன அப்படின்னா கோல்டோட வேல்யூ எவ்வளவு ஏறுதோ அதே அளவுக்கு இந்த பாண்டோட வேல்யூவும் இன்க்ரீஸ் ஆகும். இன்னொரு பக்கம் இந்த சாவரன் பாண்ட்ஸ்ல நம்ம இன்வெஸ்ட் பண்ணதுனால நமக்கு வந்து ஒரு பீரியடுக்கு ஒரு இன்ட்ரெஸ்டும் பாத்தீங்கன்னா பே பண்ணுவாங்க. அது நமக்கு ஒரு அடிஷனல் ப்ராஃபிட்டை கொடுக்கும். இதை ஒரு ரெக்கமெண்டேஷன் எடுத்துக்காதீங்க. ஜஸ்ட் இன்ஃப்ளேஷனை பீட் பண்றதுக்கு வேற என்னென்ன சாய்ஸஸ் இருக்கு அப்படிங்கறத பத்தி சொல்றதுக்காக தான் இத பத்தி நான் ஷேர் பண்ணியிருக்கேன். இதுக்கப்புறம் ஜேசன் ஸ்பீக் இதுல இருக்கிற டிராபேக்ஸ் என்ன, அதுல டாக்ஸ் எப்படி போடுறாங்க, சோ அதுல எப்படி இன்வெஸ்ட் பண்ணலாம் அப்படிங்கறத பத்தின ஐடியாஸ் தான் ஷேர் பண்ணிருப்பாரு. எனக்கு தெரிஞ்ச அது முக்கியம் இல்ல அப்படின்னு நினைக்கிறேன். ஏன்னா இந்த அசெட் பாத்தீங்கன்னா இந்தியால கிடையாது. பட் இருந்தாலும் இதுக்கு முன்னாடி நம்ம பார்த்த ரீட்ஸா இருக்கட்டும், சாவரின் கோல்ட் பாண்ட்ஸா இருக்கட்டும், ட்ரெஷரி பில்லா இருக்கட்டும், இத பத்தி எல்லாம் நீங்க டீடைலா லேர்ன் பண்ணணும்னு நினைச்சீங்க அப்படின்னா நம்மளோட ட்ரேடிங் அண்ட் எடு யூடியூப் சேனல்ல இந்தியன் ஸ்டாக் மார்க்கெட் சீரிஸ் அப்படிங்கிற ஒரு சீரிஸ் பாத்தீங்கன்னா அப்லோட் பண்ணிட்டு இருக்கோம். அதுல ஒரு எபிசோட்ல இத பத்தி டீடைலா எக்ஸ்பிளைன் பண்றோம். ஒருவேளை அந்த வீடியோ அப்லோட் ஆகி இருந்துச்சு அப்படின்னா கீழ டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் இருக்கும், செக் பண்ணி பாருங்க. அண்ட் ட்ரேடிங் அண்ட் இன்வெஸ்ட்மெண்ட் ரிலேட்டட் நாலேஜ் கெயின் பண்ணிக்கிறதுக்கு நம்மளோட ட்ரேடிங் அண்ட் எடு அப்படிங்கிற யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நீங்க ஸ்டாக் மார்க்கெட்ல ட்ரேடிங் ஆர் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ற ஐடியால இருக்கீங்களா? எங்க இருந்து ஸ்டார்ட் பண்ணணும் அப்படிங்கிற கிளியர் ஐடியா இல்லாம இருக்கீங்கனாலும் சரி, இல்ல ப்ராப்பரா லேர்ன் பண்ணிட்டு அதுக்கப்புறம் பண்ணணும் அப்படிங்கிற ஐடியால இருக்கீங்கனாலும் சரி, கீழ டிஸ்கிரிப்ஷன்ல இருக்க கூகுள் ஃபார்மை ஃபில் பண்ணுங்க. நாங்க உங்களுக்கு சப்போர்ட் பண்றோம். இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லா இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க. அண்ட் இன்வெஸ்ட்மெண்ட்ல இன்ட்ரெஸ்ட் இருக்க உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு மறக்காம இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க. இந்த மாதிரி ஆடியோ புக்ஸ் பார்க்க நம்மளோட சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துல இருக்க பெல் ஐகானையும் பிரஸ் பண்ணி வச்சுக்கோங்க. அப்பதான் வீடியோ அப்லோட் பண்ண உடனே உங்களுக்கு நோட்டிபிகேஷன் வரும். Thank you for watching. அடுத்த வீடியோல பார்க்கலாம். Until then, stay tuned.